நான் சர்வ வல்லமுள்ள தேவனை விசுவாசிக்கின்றேன். அவர் எங்கள் பிதா மற்றும் சிருஷ்டிகர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன். அவர் கடவுள் மற்றும் என் இரட்சகர். பரிசுத்த ஆவியால் கருவுற்றார். கன்னிடத்தில் பிறந்தவர். அவர் துன்பப்பட்டு மரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார். அவர் பரலோகத்துக்கு ஏறினார். அவர் சீக்கிரம் மீண்டும் வருவார். நான் பரிசுத்த ஆவியான கடவுளை விசுவாசிக்கின்றேன். அவர் ஆராதிக்கப்படுபவர் மற்றும் என் வழிகாட்டி. நான் இந்த தேவாலயத்தின் பரிசுத்த ஐக்கியத்தையும் கடவுளுக்கு கொடுப்பதையும் மற்றும் கடவுளுக்கு ஊழியம் செய்வதையும் விசுவாசிக்கின்றேன். நான் பரிசுத்த வேதாகமத்தை விசுவாசிக்கின்றேன். கடவுள் பரிபூர்ண வார்த்தை அது என்ன சொல்லுகிறதோ அதுவே நான், அது என்னிடம் என்ன இருக்கின்றது என்று சொல்லுகிறதோ அதுவே என்னிடம் இருக்கின்றது. இங்கே என்னுடைய ஆவிக்குரிய குடும்பத்தில் நான் கடவுள் வார்த்தையை கற்றுக்கொள்கிறேன். அதனால் இன்று என்னுடைய பரிசுத்தம் மற்றும் வெற்றிகரமான வாழ்வுக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், குணமடைந்தேன் மற்றும் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அதனால் நான் இனி ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டேன். இயேசுவின் மகத்துவமுள்ள நாமத்தில் ஆமென். தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்குன்னு ஆண்டவரை ஏற்படுத்தின இந்த திருவிழா நாங்கள் கலந்து கொண்டோம். ஆண்டவருடைய வசனங்களை கேட்க போகவிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் ஒரே மாதிரியே இருக்க அல்ல. ஆண்டவரை மாறப்பட்டு, ஆண்டவரை இன்னும் நல்ல நிலையில் மாறப்பட்டு, இன்னும் பொறுமை, இன்னும் அன்பு, இன்னும் தயவு, இரக்கத்தை பெருகிறவளாக இருக்க கர்த்தர் கிருபைகளை நிறைவாக பாராட்டுவதற்கு நன்றி சொல்லி ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் எல்லாம் உட்காருங்க. ஹல்லேலூயா. நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். நம்ம ஆதியாகமத்தை முழுமையை பார்த்தோம். ஆதியாகமத்துட்டு சில கண்ணோட்டத்தை நம்ம பார்த்தோம். பிறகு நம்ம யாத்திராகம் பார்க்கணும் இந்த வாரத்தில். அவ யோசித்த நம்ம வெறும் பழைய ஏற்பாட்டில் இருக்காமல் புதிய ஏற்பாடையும் அப்படி ஒரு கண்ணோட்டமாக வருவோம் அப்படின்னு சொல்லி ஆதியாகம் முடிச்சு இப்போ மத்தியவுக்கு பார்ப்போம். பிறகு நம்ம யாத்திராகம் போவோம். அப்புறம் மார்க்குக்கு வரும். அப்படி நம்ம பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டும் சேர்த்து ஒரு மாதத்தில் நம்ம அதை கணிச்சோம்னா நமக்கு ரொம்ப அழகாக அதனுடைய பொருள் விளங்கும் என்பதை நான் உங்களுக்கு கொண்டு வர பிரயத்தனம் பண்ணேன். ஆண்டுடைய ஆலோசனையும் ஆண்டவர் எனக்கு அப்படி உணர்த்தினதனால் அந்த நிலையை மாற்றி நாம் இப்போது அதை செய்ய வருகிறோம். மத்தியில் முதல் அதிகாரத்தில் வம்ச வரலாறு, பிறகு இயேசு பிறக்கிறார். 2ஆம் அதிகாரத்தில் ஞானிகள் வந்து சந்திக்கிறார்கள். சந்தித்த பிறகு ஏரோது இயேசு கிறிஸ்து கொலை செய்யும்படி முனைகிறான். பிறகு இவர்கள் எகிப்துக்கு ஓடுகிறார்கள். எகிப்தில் நாசிரத்துக்கு வருகிறார்கள். 3ஆம் அதிகாரம் யோவான் ஸ்நானகன் இயேசுசாமி ஞானசாமி எடுத்துக்கிறார். 4ஆம் அதிகாரம் இயேசுசாமி சோதிக்கப்படுகிறார். பிறகு இயேசுசாமி பிரசங்கம் பண்ணினார். சீஷர்கள் அழைத்தார். அற்புதம் செய்கிறார். 4ஆம் அதிகாரம். 5ஆம் அதிகாரம் மலை பிரசங்கம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் முழுமையும் அந்த சூழ்நிலை செய்கிறார். 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய தேவன் மலையில் அது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான் இப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்க 1ஆம் வசனத்தோடி 12ஆம் வசனம் வரைக்கும். அதுக்கு பிறகு உள்ள ஆண்டவர் சொல்கிறாரு அந்த வழி வெளிச்சத்தையும் இருளையும் குறித்து தானே, வெளிச்சத்தையும் உப்பை குறித்து சொல்கிறேன். நாம் வெளிச்சத்துக்கு உப்பு கூறியவர்கள் கடவுள்கிட்ட நாம் கேட்க வேணும் அப்படின்றது நிறைய காரியங்களை கர்த்தர் அவைகளை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அது 5ஆம் அதிகாரத்தில் கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிறார். 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நம்ம எதை குறித்து கவலைப்படக்கூடாது, ஜெபிக்கணும், உபவாசிக்கணும் அப்படிங்கிறதை குறித்து கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். 7ஆம் அதிகாரம் வரும்போது நியாயத்திற்கக்கூட மற்றவங்களை நம்ம சுலபமாக நியாயத்திற்கக்கூடாது, நம்மை அறிந்துக்கணும். அவர் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஞானம் உள்ளவன் எப்படி வீட்டை கட்டுவான், ஞானம் இல்லாதவன் எப்படி கட்டுவான் அப்படின்றது 7ஆம் அதிகாரம். 8ஆம் அதிகாரத்தின் வருவீங்களாம் குஷ்டரோகியை கர்த்தர் சுகப்படுத்துகிறார். பிறகு 100க்கு அதிபதி விசுவாசத்தை கண்டு கர்த்தர் வியக்கிறார். அதெல்லாம் நம்ம 9ஆம் அதிகாரத்தில் குஷ்டரோகி அல்லது பேரலைட்டிக் சூம்பினவனை கர்த்தர் சுகப்படுத்துகிறார். ஆண்டவர் சீஷர்களை அழைக்கிறார். அவர்கள் அழைத்து உத்தரவாதம் கொடுக்கிறார். 10ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணுறார் ஆண்டவர், சீஷர்களுக்கு அந்த சீஷத்துவத்தின் மகத்துவம் என்ன அப்படின்னு கடவுள் சொல்கிறார். 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருத்தப்படுகிறவர்களை அழைக்கிறார். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறதை கர்த்தர் அங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். 12ஆம் அதிகாரம் சீஷரில் 2 பேரை அனுப்பி வைக்கிறார். 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டு ஓமைகள் ஆரம்பிக்கிறார். மார்க்கில் 4ஆம் அதிகாரத்தில் ஓமைகள் ஆரம்பிக்கிறது. ஆனால் மத்தியில் 13ஆம் அதிகாரத்தில் ஓமைகள் ஆரம்பிக்கிறது. பல ஓமைகளை ஆண்டு சொல்கிறார், விதைக்கிறவனுடைய ஓமைகள். பிறகு அந்த பிசைந்த மாவு எப்படி உப்பு சேர்க்கப்படுகிறது,
அது பிறகு புளிப்பு சேர்க்கப்படுகிறது, அதை குறித்து ஓமைகள், பிறகு கடுகு விதைக்கிற ஓமைகளை ஆண்டு சொல்லுகிறாரு. இப்படி ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய சொந்த இடத்துல எப்படி மதிக்காமல் போகப்படுகிறார் என்பது அந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறாரு. அது ஒரு 14ஆம் அதிகாரம் 5 அப்பங்களை 2 மீன் 5000 ஆண்டவர் போஷிக்கிறாரு. 15ஆம் அதிகாரம் வரும்போது 7 அப்பங்களை 2 துளி மீன்களை 4000 ஜனங்களுக்கு போஷிக்கிறாரு. இப்படி நாம் இந்த 15 அதிகாரங்களுக்குள்ளே இருக்கிற முக்கியமான அதிகாரம் எது என்பதை பார்க்கும்போது, இதுக்குள்ளே இருக்கிற முக்கியமான ஒரு அதிகாரம், எல்லாமே முக்கியமான அதிகாரம். ஒன்று பெருசு ஒன்று சின்னது இல்லை, எல்லாம் ஆண்டுடைய வசனம். இன்னைக்கு நம்முடைய நிலை என்ன, நம்ம சூழ்நிலை என்ன, நம்ம பாடுகள் என்ன, நமக்கு வேண்டிய முக்கியமாக ஆண்டு சொன்ன காரியங்கள் என்ன. மலை பிரசங்கத்தில் மற்றவர்களுக்கெல்லாம் அது உள்ளத்தை தைக்கக்கூடிய நிறைய காரியங்கள் உண்டு. மலை பிரசங்கன்னா உலகத்தில் எல்லாமே படிச்சுட்டாங்க. உலகத்தில் பெரிய சான்றோர்கள் சொல்லப்பட்டவர்கள், பெரிய மேதாவிகள் எல்லாமே மலை பிரசங்கத்தை படித்தாங்க. அதில் நம்முடைய தேசத்தின் பிதான்னு சொல்லப்பட்ட மகாத்மா காந்தியும் அதில் ரொம்ப ஈடுபட்டவராக இருந்தார். இப்போ அந்த மலை பிரசங்கத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் தொடங்கி 34ஆம் வசனத்து உள்ள பொருள், இதனால் நாம் என்ன ஆகப்பட்டிருக்கிறோம், எதுக்கு ஏசாமி இது சொன்னார் என்றதை நம்ம அதை பார்க்க போகிறோம். நம்ம கேட்ட வசனம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இது. இதை நாம் அறிந்து கொள்ள ஆண்டவர் இன்னைக்கு தயவு செய்வாராக. 6ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 25ஆம் வசனம், ஆகையா எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி உங்கள் சரீரத்திற்காக கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கணும், ஜீவனும் உடையை பார்க்கணும், சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, இவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனால உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முடத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்களை நீங்கள் பாருங்கள், அது எப்படி வளர்கிறதுன்னு கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போலாகிலும் உடித்திருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அற்ப விசுவாசிகளை, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புஷ்பங்களுக்கு தேவன் இவ்விதமாகி உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகிய எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். கவலை இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆதலால் தேவனுடைய ராஜ்யத்தையும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடுகள் போதும். இங்கே கவனிச்சிங்களா, இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறார்களா? எது? கவலைப்படுகிறதுனால. என்ன கவலைப்படுறோம்? நிறைய நம்ம வாழ்க்கையில் படுகிற பிரச்சனை கவலை. எதுக்கு நம்ம கவலைப்படுறோன்னா, கவனிங்க, அவங்கக்கிட்ட இருக்கிறது எனக்கு ஏன் இல்லை? அவங்க மனுஷன் தானே, நானும் மனுஷன் தானே, எனக்கு ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு? அவங்க முயற்சி எடுத்தாங்க, கொடுத்துட்டாரு. நான் முயற்சி எடுத்து எனக்கு கொடுக்கலையே. அவங்க அப்படி இருக்கிறாங்க, நான் இப்படி இருக்கிறேன். அவங்க தேவையை சந்திக்கப்படும், என் தேவையை சந்திக்கப்படல. அவங்களுக்கு அது கிடைச்சது, எனக்கு கிடைக்கல. அவங்களுக்கு நடந்தது, எனக்கு நடக்கலை. அவங்க வாங்கிட்டாங்க, நான் வாங்கலை. அவங்க அடைஞ்சிட்டாங்க, நான் அடையலை. அவங்க சேர்ந்துட்டாங்க, நான் சேரலை. அவங்களுக்கு நடக்குது, எனக்கு நடக்கலை. அவங்க அப்படிக்கிறாங்க, நான் இப்படிக்கிறேன். இப்படின்றதால அவங்களுக்கு குறித்து நம்ம நிறைய என்ன பண்ணுறோம்? யோசித்து இருக்கோம். நமக்கு எப்போவுமே மற்றவர்களை குறித்து ரொம்ப தெரியும். எதிர் வீட்டுக்காரை பற்றி, பின்னாடி வீட்டுக்காரை பற்றி, பக்கத்தில் பாருங்கள், அவங்கள பற்றி நல்லாவே தெரியும் உங்களுக்கு, இல்லையா? முன்னாடி வீட்டுக்காரை பற்றி, பின்னாடி வீட்டுக்காரை பற்றி, ஊரில் இருக்கிறவங்கள பற்றி, வந்தவங்களை பற்றி, போனவங்களை பற்றி, இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டரை பற்றி, ஜனாதிபதி பற்றி, சீஃப் மினிஸ்டர், எல்லா பற்றியும் தெரியும். நமக்கு எல்லா பற்றியும் தெரியும். சில பேர் யோசிக்கிறீங்க, என்னை பற்றி இவருக்கு தெரியவே தெரியாது பாஸ்டர் அப்படின்னு யோசிக்கிறது தெரியுது எனக்கு. கவனிங்க. ஆனாலும் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியுதா?
நிறைய சமயம் நம்ம பற்றி நமக்கு தெரியல, அதனால நமக்கு வாழ தெரியல. எப்போ நம்ம பற்றி நமக்கு தெரியுமோ அப்போ தான் நம்ம வாழ்வோம். நம்ம பற்றி நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம ஏன் அங்கே வந்திருக்கிறோம் ஏன்னா நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம பற்றி நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம வாழ முடியும். இதனால தான் நிறைய நாம் பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லி பேர் உடையவர்களாக இருக்கிறவங்க கூட நல்லா வாழலை. ஏன்னா அவங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியாது. அதனால் அவங்க பக்தி மற்றவங்களை பாதிக்குது. எப்படி பாதிக்குது? நல்ல வழியில் மற்றவங்களுக்கு வேதனை கொண்டு வருது. அவங்க வாழ்க்கையை மற்றவங்களுக்கு வேதனை கொடுக்குறது. மற்றவங்களை அழித்து பிழித்து தான் நம்ம வாழணுன்றதான எண்ணம் வந்துடுது. ஆண்டு சொன்னார், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணார்? அவர்களை ஆசீர்வதித்தார். என் நிமித்தம் 2 பேர் 3 பேர் எங்கே கூட அங்கே நான் இருப்பேன்னு சொன்னார். அப்போ நம்ம ஒற்றுமையாக இருக்கிறது கர்த்தர் விரும்புகிறார். ஏதோ சகோதரர் ஒருமித்து வாசம் செய்கிறது எத்தனை நன்மையும். அப்போ ஏன் ஒற்றுமையாக இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம பற்றி நமக்கு தெரியாதனால தான். இன்னொருத்தர்கிட்ட அது இருக்குது, என்கிட்ட இல்லை. அவன் என்னோட திறமை, அவன் என்னுடைய ஞானி, அவன் என்னோட அழகு, அதெல்லாம் நான் இல்லை, அதனால் அவனை நான் வெறுக்கிறேன் இப்படின்ற எண்ணம் போய் விடுகிறது. அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம்? அந்த தவறு செய்கிறோம். காயின் அப்படி தான் ஆபேலை கொன்றான். என்னுடைய பலிகள் ஏற்றுக்கொள்ளப்படலை, அவனுடைய பலிகள் ஏற்றுக்கொண்டது கடவுள், வித்தியாசம் பார்த்தது கடவுள். அப்போது கடவுளை அவன் கேட்டு ஆண்டபடி ஆச்சு ஏன் அப்படி பண்ணீங்க, நான் என்ன பண்ணட்டும் கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு அவன் ஆபேலை கொல்ல போக ஆரம்பித்தான். ஆபேலை கொண்டுட்டான். ஸோ இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனை. எதற்கு உங்கள் வீட்டில் பிரச்சனைனா இதுதான். எது மற்றவங்க மேலே உங்களுக்கு இருக்கிற வேறு கருத்துனா இதுதான். அப்போ வேறு கருத்துக்கள், இப்படி வேறு கருத்தில் உட்காந்துக்கின்னு அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க போய் எனக்கு பிடிக்காது, இவங்க இப்படி பத்தனே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட எல்லையில் சிக்கி கொண்டே இருக்கும். அதனால் நம்ம சிக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கோம். என்னுடைய தலைப்பு என்னன்னா, ஸ்டாப் வரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங். ஸ்டாப் வரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங். ஸ்டாப் வரிங் என்னென்ன? கவலைப்படுறது நிறுத்து, வாழ ஆரம்பி. சொல்லுங்க, கவலைப்படுவதை நிறுத்துங்கள், வாழ ஆரம்பிங்கள். அப்போ கவலைப்படுறதை நிறுத்துங்க, வாழ ஆரம்பிங்க. நாம் என்ன பண்ணுறோம்? வாழ இன்னும் ஆரம்பிக்கல, கவலைப்பட்டுட்டே இருக்கிறோம். ஏன்னா நம்ம பற்றி நமக்கு தெரியல, நம்ம யாருன்னு தெரியல, நம்ம என்ன செய்யணும்னு தெரியல. அதனால் நமக்கு என்ன பிரச்சனைனா, அவங்க பிரச்சனையே வீட்டுக்கு போவோமா மாமியார் இருப்பா என்ன சொல்லுப்பா, வீட்டுக்கு போமா அந்த ஆள் வருவார், இப்படி பிரச்சனை. வீட்டுக்கு போனால் அந்த பொம்பளை எதனா கேட்பா, வீட்டுக்கு போனால் பிள்ளைங்க தொல்லை தாங்க முடியாது. இப்போ எல்லாரும் பிரச்சனை, வீட்டுக்கு போனால் பிள்ளைங்க தாங்க முடியாது, தொல்லை தாங்க முடியாது. இப்படி பிள்ளைங்க 24 மணி நேரம் தொல்லை கொடுத்துனுக்குது. அது ஒரு வயசு. அந்த பிள்ளைங்களுக்கு 2 தொடங்கி 3 வயசு 4 வயசு வர வரைக்கும் அந்த பிள்ளைங்க தொல்லை கொடுத்து ஓடிடும், இறங்கும், குதிக்கும், எல்லாம் பண்ணும். 5 வயசு ஆயிடுச்சுன்னா புத்தி வர ஆரம்பிச்சு. பிள்ளைங்க மாத்திரம் பண்ணிச்சு, உக்காந்துருக்குற எல்லாம் தான் பண்ணீங்க. ஒரு சேட்டையா 2 சேட்டையா பண்ணுது, எல்லாம் தலையை உடைச்சிங்க. உங்கள் பிள்ளைங்க பார்த்தா ஏய் இறங்கு, ஏன் மங்கி மாதிரி எகிறேன்னா, நான் மங்கி இல்லை, மாலூர் மங்கி மாதிரி நாம இறங்கினது பண்ணினது. இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, ஏதோ நாம தான் அவங்க தான் பண்ணுறாங்கன்னு நினைப்போம். நம்ம பிரச்சனை நமக்கு தெரியாதனால, எப்போ நம்ம பற்றி நமக்கு தெரியலையோ அப்போது நாம் எல்லாரோட மோதின்னு தான் இருப்போம். நம்முடைய மோதல் இப்படி தான், நம்ம வாழ்க்கை இவ்வளோ தான் இருக்குது. அதனால் நம்ம பிரச்சனைகளை நாம் எவ்வளோ முடியுமா தவிர்த்து நம்ம பிரச்சனைகளை மேற்கொண்டு வருவதற்கு நாம் அறிந்து கொண்டாதான் அதுலேருந்து மேலே வர முடியும். இல்லைன்னா நம்மளால் மேலே வரவே முடியாது. கவனிங்க, நீங்கள் இதில் இந்த பனி மலையில் சில பேர் ஏறி ஜர்க்கின்னு வருவாங்க பாரு, காலில் ஒரு இது மாட்டிக்கிட்டு ஒரு பாத அணியை போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, பனி மலை பார்த்தீங்களா, அந்த மலை செங்குத்தாக இருக்கும், கீழே வந்து அவ்வளோதான். ஆனால் அந்த மலையில் கீழே வந்தால் அடிப்படாது, ஏன்னா பனி அது கீழே வந்தால் என்ன பண்ணுவோம், உள்ளே போதும். ஒருவேளை ரொம்ப ஸ்லோப்பாக இருந்தால் கீழே போயிடுவாங்க, ஆபத்து வந்துடும். அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த மலையில் போய் ட்ரை பண்ணுவாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா செங்குத்தாக இருக்கிற உண்மையில் கல் மலையிலையும் சைக்கிள் ஓட்டுன்னு வருவாங்க, ரொம்ப வேகமாக ஓட்டுன்னு வருவாங்க. அது ரொம்ப டேஞ்சரஸ். யோசித்து பாருங்க, அவங்க பண்ணுற சாகத்தும் அல்லது அவங்களுடைய போட்டியில் அவங்க வெற்றி பெற்றாங்க தோற்று போனாங்கன்றதான் காமிப்பாங்க. கவனிங்க, ஒருத்தர் இப்படி மலையில் போயிட்டு சைக்கிள் இறங்கி ஓட்டுறத இந்த ஓட்டுறத அவங்க உடனே ஒரே டைமில் ஏறி போட்டுற மாட்டாங்க, பல முறை பயிற்சி எடுத்திருப்பாங்க இல்லையா? அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு முறையும் பயிற்சி எடுக்கும்போது எவ்வளோ நெஞ்சை பிடிச்சி இருதயத்தை பிடிச்சிட்டு அவங்க செய்திருப்பாங்க. பயிற்சி இல்லாமல் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுனா ஒரு மணி நேரம் ஆயிருக்கும்.
இல்லை அரை மணி நேரம், இல்லை 10 நிமிஷம் இந்த விளையாட்டு முடிஞ்சிடும். ஆனால் அதற்காக அவங்க என்ன பண்ணோம், பல வருஷம் 10 வருஷமாக பிரியாசை பண்ணோம். 10 வருஷம் ஆபத்து இல்லாமலே இருக்கணும். அப்படி பிரயாசப்பட்டவர்கள் 100 பேரில் 90 பேர் அடிபட்டு கால் வடிஞ்சு செத்து போனவர்கள் உண்டு. 5 பேர் தான் தப்பித்தவர்கள் உண்டு. பின்னியா மனுஷன் பிரயாசப்படுறான்னா அவன் இன்னொருத்தர் செய்த மாதிரி நான் செய்யணும்னு நினைக்கிறான். அதில் என்ன நடந்தது? ஒரு நன்மை இல்லை. வெற்றி பெற்றவன் பந்தயத்தில் 100 பேர் ஓடுவான், ஒருத்தனுக்கு தான் பரிசு கிடைக்கும், 2வது பரிசு 3வது பரிசு, அவ்வளோதான். 3 பேர் தான் அதுக்கு அதில் பரிசு பெறுவாங்க. இத்தனை பேர் போகிறான்னா அவன் பண்ணுறானே என்பதினால் இவன் பண்ணுறான். அதனால் என்ன ஆகிறதுனா 95 பேர் சாகிறார்கள். நமக்கும் பிரச்சனைன்னா அவன் நல்லா இருக்கிறானே, நான் ஏன் நல்லா இல்லை? இன்னும் சொல்ல, அவன் பண்ணுறானே, நான் ஏன் பண்ணக்கூடாது? அதெல்லாம் மற்றவர்களை போல தான் நம்ம வாழறோமே தவிர நமக்காக நம்ம இன்னும் வாழ தெரியல. அதனால தான் பிரச்சனையே. மற்றவர்களை பார்த்தா வாழறோம். அவன் மாதிரி நம்ம வாழணும், அவன் மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணணும், அவன் மாதிரி துணி போடணும், அவன் மாதிரி வீடு கட்டணும், அவன் மாதிரி நம்ம சாப்பிடணும். இப்படி தான் வாழறோம் தவிர உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நமக்கு தெரியல. நமக்கு என்ன வேணும், என் உடலுக்கு என்ன ஆகாரம் வேணும்னு சொல்லி நம்ம நினச்சி நம்ம புரிஞ்சு சாப்பிட்டோம்னா வியாதி வர்றதுக்கு வழி கிடையாது. வியாதியில் டாக்டர்கள் தேவை கிடையாது. நமக்கு தெரியாது, அவங்க சாப்பிட்ற மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கிறோம். பக்கத்தில் பாருங்கள், யாராவது உங்களை மாதிரி இருக்கிறாங்களான்னு. உங்கள் கணவனும் கிடையாது, உங்கள் மனைவி கிடையாது, உங்கள் பிள்ளைங்களும் உங்களை போலவே கிடையாது. எல்லாம் வித்தியாசமாக இருக்க ஆண்டவர் எல்லாத்தையும் உனக்காக வித்தியாசம் வச்சிருக்கிறார். ஆனால் இது யாருக்கும் புரியாது, யாரும் அதை நம்புறது கிடையாது. அந்த பனிமலையில் நீங்கள் பார்க்கும்போது சில போட்டிகளை பார்த்தீங்கன்னா மரங்கள் அங்கங்கே இருக்கும். அந்த பனிமலையிலேயே மரங்கள் விளைஞ்சிருக்கும். சரிங்களா? அது உண்மையிலே இயற்கையான மரங்கள் தான், மலைகள் இல்லை, மரங்கள் இருக்கும். இந்த மரங்கள் என்ன பண்ணுமா, தப்பிச்சு வருவான். அப்படி இப்படி வருவான், அந்த தப்பிச்சு அந்த அந்த மரங்கள் மத்தியில் இருக்கிற இடைவெளியில் வருவாங்க. பார்த்தீங்களா? அது சிலர் பார்க்கலன்னா கவலையப்படாதீங்க. இப்போ இது ஒரு மரம், அது ஒரு மரம் வச்சுங்க, செங்குத்தா இருக்க மாலை, இதுலேருந்து சைக்கின்னு வருவாங்க. டக்குன்னு இதில் இந்த சந்தில் பூந்துருவான், டக்குன்னு அந்த சந்தில் பூந்துருவான், டக்குன்னு அந்த சந்தில் இப்படி சந்தில் பூந்து, அது ஒரு போட்டி. இதில் கவனிங்க, 98 பேர் எதெல்லாம் மாட்டிக்குவான், மரத்தில் மாட்டிக்குவான். ஆனால் 2 பேர் தான் அது தப்பிச்சுட்டு ஜெயிச்சுட்டு வருவான். ஏன் இவங்க இப்படி மாட்டின்கிறாங்க, ஏன் 2 பேர் மாத்திரம் தப்பிச்சு வர்றான் அப்படின்னு சொல்லி 2 பேர் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் இந்த மரத்தை பார்க்க மாட்டோம், நாங்கள் மரத்தை பார்க்க மாட்டோம், நாங்கள் இருக்கிற இடைவேளையை பார்ப்போம். இருக்கிற இடைவேளை இருக்குது, இந்த இடைவேளையை பார்க்கறதுனால தான் இடைவேளையில் வெளியே வந்துடுவோம். அப்போ 98 பேர் என்ன பண்ணுறாங்க, மரத்தை பார்க்குறாங்க, மரத்தை பார்க்குறாங்க, மரத்தில் மோதிடுறான். அவன் மோதிடுவான்னு சொல்லிட்டு அவன் இடைவேளையில் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சிக்காமல் மோதிடுவான்னு மோதிடுறான். இதில் இல்லைன்னா அதில் மோதிடுறான். அப்போது நாம் என்ன பண்ணுறோன்னா, அவங்கள பார்க்குறோம், இவங்கள பார்க்குறோம், அவங்க ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறாங்க, அதனால மோதிக்கிடுறேன் நாம. ஏன்னா அவங்க ஏற்கனவே மோதி கிடக்குறாங்க, அதெல்லாம் நாமளும் மோதின்னு கிடக்கிறோம். அதனால ஆண்டு சொல்றாரு, கவலைப்படுறதுனால என்ன பண்ணுவேன், எல்லாம் அப்படி கவலைப்பட்டுக்கின்னு உலகத்தில் வாழ்ந்துன்னுக்குறோம். அப்போ நீ கவலையிலேருந்து வெளியே வரணும்னா உனக்குன்னு வச்சுக்கிற இடைவேளை. அதனால தான் ஒருத்தர் பார்க்க சொன்னால் எல்லாமே ஒரே மாதிரி இல்லை. அப்படின்னா உன்னை படைச்ச ஆண்டவர் உனக்கு வேறு வழியை வைத்திருக்கிறார். 800 கோடி ஜனங்க உலகத்தில் வாழ்கிறாங்களாம், 800 கோடி ஜனங்களும் சாப்பிட்றாங்க, உயிரோடு வாழ்கிறாங்க. அவங்களுக்கு கடல் வச்சிருக்கிறார் வழியை. அத்தனை பேரும் மலையில் சிக்கிட்டு இருப்பாங்களாம். நீ ஏன் மலையில் மரத்தில் சிக்கிற? நீ அண்ணாந்து உன்னை யாருன்னு பாரு, உனக்குன்னு வச்சிருக்கிற வழியை பாரு. அப்போது நீ மேலே எழும்பி வருவதற்கு உனக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பார். அதனால தான் ஆண்டு இங்கே உன்னை கொண்டு வந்திருக்கிறார். சமுதாயத்தில் எல்லாமே உங்கள் வீதியில் இருக்கிற தெருவில் இருக்கிற எல்லாமே, அங்கே ஒவ்வொரு வீட்லேயும் 5 பேர் 6 பேர்னா எல்லாமே ஏதாவது மரத்தில் சிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் பிரச்சனை இருக்கிறாங்க. யாருக்கும் அவங்கள பற்றி தெரியாது. உன்னை பற்றி உனக்கு தெரிஞ்சு நீ மலையில் சிக்காமல் உனக்குன்னு வைத்திருக்கிற இடைவேளையில் நீ நகர்ந்து வருவதற்கு உனக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பதற்கு தான் உன்னை ஆண்டவர் ஆலயத்தில் கொண்டு வந்து உன்னை ஆண்டவராகிய தேவன் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுன்ட்டு ஆண்டவர் உனக்கு ஆண்டவருடைய அறிவை கொடுத்து ரட்சிப்பு அடையும்படி ஆண்டு இவ்வளோ கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நீயும் எங்கேயாவது சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நாமும் சர்வ ஜாக்கிரதை இருக்கும்படி தான் ஆண்டவராகிய தேவன் வாரம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அப்படி இருக்க
இன்னைக்கு கர்த்தர் உன்னோட பேசுகிறாரு. நீ எங்கும் சிக்காம கவனமாயிரு. அதுலேயும் கொஞ்சம் பிழை என்னன்னா, நம்ம ஆலயத்துக்கு வந்துட்டு பேர் பக்தி உடையவர்களாக இருக்கோம். நம்ம பக்தி உடையவர்களாக இருக்கிறோம், அதனால் நம்ம பக்தி காப்பாற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பக்தி மயமாக நான் பண்ணுறோம். மற்றவங்களுக்கு காமிக்கிறோம். பக்தி நாம மற்றவங்களுக்கு காமிக்கிற போல காமிச்சிடுறோம் இருக்கிறோம். நம்முடைய பக்தி மற்றவங்களுக்கு காமிக்க வேண்டியது அவசியம் இல்லை. உன் பக்தி உனக்கு சொந்தம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறாராம். அப்போ பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தேடிட்டு இருக்கிறாராம். ஒருவனும் காணும், நீதிமான் ஒருவனும் காணும். ஏன்னா வெள்ளை துணி போட்டுக்கிறோம் அப்படி தாங்கிறான், கருத்துணி போட்டுக்கிறோம் அப்படி தாங்கிறான், எல்லாமே அப்படி தாங்கிறான், பைபிள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படி தாங்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம கற்பனை பண்ணி நிற்கிறோம். கற்பனை பண்ணி நிற்கிறதுனால நாம் என்ன பண்ணுறோன்னு சொல்லி நமக்கு தெரியாமல் இருக்கிறது. இன்னும் ஒரு உதாரணம் சொல்லுவேன்னா, ஒரு வாலிபன், அந்த வாலிபனை ஒரு ஞானி அந்த ஊரில், என்னடா நீ எப்போவாதான் சோம்பேறியாக உக்காந்துக்கிற, அறிவில்லையடா, எதனா போய் வேலை செய்யடா, பாரு ஊரில் இருக்கிற எல்லா வாலிபனும் விவசாயத்தில் ஏதாவது வேலை செஞ்சுன்னுக்கிறான், எங்கெங்கே போயிருக்கிறான், நீ உட்காந்து தண்டை சோறு சாப்பிட்டுக்கிறியே, எப்போ பார்த்தாலும் என்னடா நீ வேலை செய்யாமல் எப்படிடா சாப்பிடுவேன், எப்போ அவனுக்கு சாப்பாடு வரும், நாளைக்கு நீ சாப்பாடுக்கு கஷ்டப்படுவ, சாவ அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அவனை பார்த்தா திட்டுவார். சரி, இவன் ஒரு முறை ஒரு மரத்தில் உக்காந்துக்கிறான், சோம்பேறியாக உக்காந்துக்கிறான். அந்த ஞானி வந்துட்டு இருக்கிறாரு, நம்ம பற்றி என்ன பண்ணுவார், எதனா சொல்வார், அவர் முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், சாப்பிட்ற மாதிரி பாவனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் கடந்து போகிற தூரம் அப்படி இருக்கும், அந்த ரோடு வரைக்கும் இருக்கும், ரோடு அப்படி கடந்து போவார். இப்போ அவர் பார்க்குறையும் அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் தான் உக்காந்துக்கிறான்னு, இவனுக்கு தெரிஞ்சு போச்சு அவர் தான். இப்போ அவருக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணுறான்னா, சாப்பிட்ற மாதிரி பாவனை கொடுக்குறான். அதுவும் சாப்பிட்ற ரோட்டில் இருக்கிறவருக்கு இவன் சாப்பிட்ற சத்தம் எப்படி கேட்கும், ரொம்ப காரமாக்குதே, நல்லா சமையல், ரொம்ப வயிறு நிறைக்க சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத சாப்பாட்டை இல்லாத பிளேட்ல இருந்து என்ன பண்ணுறான், எடுத்து சாப்பிட்ற, ரொம்ப காரமாகுதே, தண்ணி குடிக்கா, கொஞ்சம் நல்லா தண்ணி குடித்தேன், கொஞ்சம் நல்லா பரவாயில்ல, இப்போ ரொம்ப காரமாகிட்டதே, ஊன்றான். அப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இவ ஏதோ சாப்பிட்ற மாதிரி இருக்குதுன்னா சாப்பிட்றான்னு. அப்படி கொஞ்சம் கிட்ட வர ஆரம்பிக்கிறா, ஒன்றுமே கிடையாது. அவர் கிட்ட வர்றதுக்குள்ளே கை ஒரு மாதிரி பாவனை கொடுத்துறான், கையை கவிட்டு, என்னப்பா நல்லா சாப்பிட்டியா, ரொம்ப காரம், நல்லா சாப்பிட்டேன், வயிறு நிறைக்க சாப்பிட்டேன். அப்போ சொல்கிறாரு, டேய், கற்பனையிலாவது ஒரு பாயாசம் வச்சுக்கூடாதா, கற்பனையிலாவது ஒரு வாழ்பானம் வச்சுக்கூடாதா, கற்பனையிலாவது ஒரு ஒயிட் ரைஸ் வச்சுக்கூடாதா, கற்பனையிலாவது ஒரு ரசம் வச்சுக்கூடாதா, கற்பனையே உனக்கு காரமாக்குதுரா, எப்பரா முன்னேறுவேன். நம்ம இன்னும் கற்பனையிலேயே இருக்கிறோம். என்ன கற்பனை, சிலர் சொல்லுவாங்க பகல் கனவு கண்டுட்டு இருக்கிற போல, இன்னும் கற்பனையில் இருக்கிறோம், நம்ம இன்னும் செயல்படலை, இன்னும் நாம் மாட்டினுக்கிறோம். இது தப்பு, உனக்கு வைத்திருக்கிற இடைவேளையை நீ பார்க்கவில்லை, அதனால் சிக்கினுக்கிறோம். அதனால் அவங்க பண்ண தப்பு, எங்கள் அப்பா தான் காரணம், எங்கள் அம்மா தான் காரணம், என் புருஷன் தான் காரணம், எங்கள் மனைவி தான் காரணம், எங்கள் மாமனார் தான் காரணம், மருமகள் தான் காரணம், எங்கள் எதிர் வீட்டுக்காக தான் காரணம், இவன் தான் காரணம், அவன் தான் காரணம், இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், கற்பனையின் உலகத்தில் நீ செய்ய வேண்டியது செய்யாமல், இப்படி கற்பனையின் உலகத்தில் நாம் இருந்ததுனால நாம் இந்த தவறு செய்ததாக நினைக்கிறோம். இருந்ததை நாம் இங்கிருந்து விலகி எப்போ போகலாம்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டுக்கிறோம். இங்கிருந்து இந்த இடத்துல சிக்கியிருக்கிறோம், இங்கிருந்து அங்கே போய் விழுந்துருவோம். ஏன்னா நம்ம சிக்கப்பட்டிருக்கிறோம், அடி விழுந்துருக்கிறோம், மாட்டினுக்கிறோம். இன்னொரு இடத்துல மாட்டுவோன்றதான எண்ணம் இருக்கிறது. ஒரு முட்டி வலி இருக்குது வச்சுங்க, இது வரைக்கும் நல்லா தான் நடந்தோம், சும்மா ஏதோ காலை எழுது மாதிரி கொஞ்சம் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. ட்விஸ்டாக எத்தனையோ முறை போய் ட்விஸ்ட் ஆகுது, அப்படி நடக்கும்போது சரி ஆகிடுது. இந்த முறைனா கொஞ்சம் வசதி, கையில் காசு வசதினால டாக்டர்கிட்ட போகிறோம். எப்போவுமே இப்படி ட்விஸ்டாக, எல்லாருக்கும் ட்விஸ்ட் ஆகிறது தான் வழக்கம். கொஞ்சம் கையில் காசு வந்ததுன்னா டாக்டர் போய் சோதிக்கும், அடிக்கடிக்கு ட்விஸ்ட் ஆகுது டாக்டர், அப்படியா, ஒரு சதை வளர்ந்துக்குது, கொஞ்சம் ஸ்கேன் பண்ணோம், அதை பண்ணணும் தான். என்ன ஆயிடுச்சு, அவ்வளோதான், டாக்டர் ஒன்றும் பண்ணல, ஒரு சீட்டில் எழுதி கொடுத்தாரு. அன்னைக்கு காலையிலேயே கால் ஊங்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் நடந்த ட்விஸ்டில் கால் செட் ஆயிடுச்சு, நடந்துட்டீங்க, சும்மா அந்த வலி கொஞ்சம் 2-3 நாள் இருந்துச்சு, மாறிடுச்சு. ஆனால் இப்போ கால் ஊதிட்டு இருக்குது. ஏன்னா நைட்டு தொடங்கி காலில் ஏதோ சதை வந்துட்டுக்குது, சதை வந்துட்டுக்குது, நீயே ஊதிட்ட, அது ஏற்கனவே ஊதி போயிட்டு இருக்குது. இல்லாத வலியை நீ கொடுத்துட்ட, கற்பனையின் உலகத்தில் இருக்கிற. அதனால தான் இந்த நிலையில் நாம் இருக்கிறோம். அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, நீ கவலைப்படுறதுனால என்னத்தை நீ கூட்டுவ, அந்நியானிகள் நாடுகிறார்கள்.
இவையெல்லாம் உனக்கு தேவைன்னு சொல்லி உங்கள் தேவனாகிய கர்த்தர் பிதா அறிந்திருக்கிறார். அப்படின்னா என்ன? நாம பேச வேண்டியதை பேசணும். பேசாதங்களோடு கூட பேசக்கூடாத வார்த்தைகளை பேசக்கூடாது. தேவையில்லாத ஆட்கள் நமக்கு வேண்டாம். நீங்கள் இதை பண்ணி பாருங்க. நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம், தேவையில்லாத ஆட்களை கூட வச்சுக்கிறது. நம்ம நண்பர்களை நீங்கள் மாற்றுற வரைக்கும் உங்கள் நிலைமைகள் மாறவே மாறாது. நீங்கள் பேசுகிற ஆட்களை மாற்றிக்கணும். விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிற, நீங்கள் செய்கிற தப்பு உற்சாகப்படுத்துகிற இல்லை, நீங்கள் உங்களை கண்டித்து சரிப்படுத்துகிற ஒரு ஆள் கட்டாயம் வேணும். மிளகா வச்சுருந்தா அப்படி ஆகாது. மிளகா அரைக்கிற ஆள் வேணும். மிளகா அரைச்சாதான் மசாலா கிடைக்கும். அப்போ மிளகா வச்சுக்கிட்டு கச்சினுங்கிற ஆள் வச்சுன்னா உடலுக்குள்ளே போயிட்டு விதையெல்லாம் உடலுக்கு போயிட்டு குடலை வேக அடிக்கும். கவனிங்க. அப்போது நமக்கு சரியான பழக்கம் உடைய நம்ம காரியங்களை செய்யக்கூடிய, அதே போல் எல்லாம் நினைக்கணும். கணவன் மனைவியா 2 பேரில் என்ன நம்ம நினைக்கணும், இந்த பகுதியை நம்ம மாலையில் குடும்ப ஆராதனை இது குறித்து ரொம்ப அதிகமாக பார்ப்போம். அதனால் கவனிங்க, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோன்னா, நாம் நம்ம யாருன்னு அறிந்து கொண்டால் மற்றவர்கள் நாம் புரிஞ்சுக்க. மற்றவர்களை வேதனைப்படுத்துறதே நிறைய பேருக்கு வாழ்க்கையாக போயிடுச்சு. வேதனைப்படுத்து, கணவனை வேதனைப்படுத்து, மதியம் வேதனைப்படுத்து, மற்றவங்களுக்கு அது கவலையே கிடையாது. அவங்கள அவ்வளோ வேதனைப்படுத்தணுமே, அவங்க மனசு இவ்வளோ வேதனைப்படுமே, கவலையே படமாட்டாங்க. அவங்க நான் இப்போ நீ தான் என்னை வேதனைப்படுத்தினேன், ஏன்னா நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி வேதனைப்படுத்தி அவங்க என்ன நீ வேதனைப்படுத்தணும்னு சொல்லி நிற்பாங்க. இதெல்லாம் என்னென்னா கவனிங்க, மரத்துக்கிட்ட உட்காந்துங்கன்னு கற்பனையில் சாப்பிட்டு இருக்கிற ஆளை போல, மரத்துக்குள்ள சிக்கிட்டு இருக்கிற ஆட்களை போல நிறைய பேர் என்ன பண்ணிருக்கிறோம், சிக்கிட்டு இருக்கிறோம். என்னதான் அதன் காரியங்கள்? ஓம் பிரச்சனை தானே, ஓம் வீட்டு பிரச்சனை தானே, ஓம் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, கணவன் பிரச்சனை, இந்த சின்ன பிரச்சனை தானே. ஏன் கொஞ்சம் செவி கொடுத்து இதுக்கு நம்ம ஒரு ஒழுங்குபடுத்தக்கூடாது? யோசிக்க மாட்டோம், நம்ம சிக்கின்னு இருக்கிறோம். அதெல்லாம் ஆகாது, அதெல்லாம் ஆகாது, இப்படிதான் நம்ம சிக்கின்னு இருக்கிறோம். அதனால நம்ம இன்னும் இறங்கி போகவில்லை, செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாதபடிக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நீதிமொழிகள் 3:5, உன் சுய புத்தி மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து எல்லாம் அவரை நினைந்து கொள், அப்போது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். சுய புத்தி மேலே சாயவே கூடாது. ஏன்னா நம்ம சுய புத்தி இன்னும் வளரல. ஏன்னா சிக்கினுக்கிற புத்தி, சிக்கினுக்குது கற்பனையின் புத்தி. அவங்க மாதிரி வாணும், இவங்கள மாதிரி வாணும், நான் எப்படி வாணும் நமக்கு தெரியல. அதெல்லாம் இந்த சுய புத்தி மேலே சாயாத. சில சொல்லுவாங்க சுய புத்தி வேணுங்க, சுய புத்தியில் போனோன்னுவாங்க. சுய புத்தி வேணுன்றதுக்கு வேண்டிதானே நல்லா நமக்கு சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும்ல. அப்போ தானே சுய புத்தி கூட நல்லா வேலை செய்யும். நம்ம சுற்றுச்சூழல் நல்லா இல்லைல்ல. அதனால எல்லாருடைய பாடு, எதிர் வீட்டுக்கார அப்படி தாங்கிறா, முன்னாடி வீட்டுக்கார அப்படி தாங்கிறா, பின்னாடி வீட்டுக்கார அப்படி தாங்கிறா, 3வது வீட்டுக்கார அப்படி தாங்கிறா, 4வது வீட்டுக்கார அப்படி தாங்கிறார், 5வது வீட்டு இந்த தெருவு, அந்த அடுத்த தெருவு, இந்த லைன், அடுத்த லைன், இந்த இடமே அப்படி இருக்கிறது, ஜனங்களே அப்படி இருக்கிறாங்க. ஊரெல்லாம் போனேன், இந்த ஊர் விட்டு இன்னொரு ஊர் போனா, அந்த ஊர் விட்டு அந்த ஊர் போனா, எல்லாமே அப்படிதான் இருக்கிறாங்களே, ஐயோ நான் என்ன பண்ணட்டும் அப்படி நம்ம சஞ்சலப்படுறதை விட சுய புத்தி மேலே சாயாதேன்னு சொல்லி வேதம் சொல்லி இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், கடவுள் மேலே நம்பிக்கை வைத்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைந்து கொள், அப்போது அவர் உன் பாதைகளை செவிப்பார். நமக்கு தெரியும், நம்ம பாதை தெரியாது. அப்போ நம்ம பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிற ஆண்டுடைய வசனத்தை என்ன பண்ணோம், படிக்கணும், புரிஞ்சுக்கணும். சில பேர் வசனத்தை படிப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது. எதுக்குன்னு தெரியாது. தெரியும் ஆபிரகாம் யார், ஈசாக்கு யார், ஈசாக்கு யார் கல்யாணம் பண்ணிக்கினாரு, ஈசாக்குடைய மனைவியுடைய ஊர் என்ன, அவங்க அப்பா பேர் என்ன, எல்லாமே தெரியும். ஆனால் அது இவருக்கு என்ன பலன் தெரியவே தெரியாது. அதான் பிரச்சனை. அதனால்தான் சிக்கின்னு இருக்கிற சூழ்நிலை, அதனால தான் வருத்தம். அதனால தான் நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இல்லை. மற்றவர்களுக்கு பைபிள் படித்தாலும் வசனம் எடுத்துக்கொண்டாலும் நம்ம ஆலயத்தில் தலைவர்கள் ஆனாலும் மற்றவர்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருப்போம். மனைவி ஆனாலும் தொல்லை, கணவனானாலும் தொல்லை கொடுத்துனே இருப்போம். உணர்வு இல்லாத நிலைமை. அதனால் சங்கீதக்காரர் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கன்னு சொல்லி. அப்போது இந்த காரியத்தை நம்ம புரிஞ்சிக்கணும்னா என்ன, அப்போ நம்ம கவலைப்படுறதை நிறுத்தி நம்ம வாழ்க்கையை வாழணும்னா என்ன பண்ணணும்? நம்பர் 1, focus on fact that God will see you through anything, not on the bad things and things might happen. ஆண்டவர் உங்களை பற்றி அவருக்கு எல்லாமே தெரியும் என்கிறத நீங்கள் மனசில் நிறுத்தணும். கடவுள் என்னை எல்லா சூழ்நிலையிலும் பார்க்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, சொல்லாமல் தெரியாமல் சொல்வார். நாம் சொல்ல கடவுளுக்கு கண்ணுக்குதா காதுக்குதா அப்படின்னு சொல்கிறார். கடவுளே சொல்கிறாரு என்னன்னா, நீங்கள் கவலைப்படுறீங்க, நாளை குறித்து ஏன் கவலைப்படுற, பறவை பாரு,
பூவை பாரு, இது எதனா கவலைப்படுதா? அழகா இல்லையா அது? பறக்கலையா அது? அதெல்லாம் சேர்த்து வைக்குதான் அது? அறுக்குதான் அது? விதைக்குதான் அது? ஒண்ணுமே இல்லையே. அதுக்கு இவ்வளோ ஆண்டு உடுத்து வித்தால், அதுக்கு ஆண்டு இவ்வளோ போஷித்தால், உன்னை போஷிப்போது எவ்வளோ நிச்சயம் ஆண்டு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரா இல்லையா? பின்ன ஏன் நாம கவலைப்பட்டுனுக்குறோன்னா, அவங்கள மாதிரி நான் இல்லையே, அவங்கள மாதிரி நான் இல்லையே, அவங்க என்னை இலக்காரமாக பார்த்துட்டாங்களே, அவங்க என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, என்ன அன்டிக்னிஃபை பண்ணிட்டாங்களே, என்ன கனவீனம் பண்ணிட்டாங்களே, இப்படி தான் நினைக்கிறோம். இதனால தான் நம்ம மனசில் உடஞ்சி இருக்கிறோம். மனசில் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? உடஞ்சி இருக்கிறோம். அப்போ உடஞ்சி போவாம வாழ்க்கையில் நம்ம உயர்ந்திருக்க, கடவுள் என்னை எல்லா சூழ்நிலையிலும் பார்க்கிறார். கடவுளுக்கு நம்ம பற்றி கட்டாயம் தெரியும். வானத்தில் இருக்கிற பல கோடி நட்சத்திரங்களை கடவுள் தெரியும். ஜனக்கூட்டம் கம்மி தான், அதில் ஜனக்கூட்டம் கம்மி தான். அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாதுன்னு சொல்லி எதுவும் இல்லவே இல்லை, எதுவும் கிடையாது, எல்லாமே கடவுளுக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் உன்னை பற்றி ரொம்ப அருமையாக தெரிஞ்சிருக்கிறார். சொல்லுங்க என்னோட சேர்ந்து, என்னை பற்றி அணுவா கடவுளுக்கு நிச்சயம் தெரியும். அதை மனசில் எப்போ நிறுத்தணும். அதனால் சூழ்நிலைகள் கூட நீங்கள் போகும்போது நம்ம என்ன யோசிக்கிறேன்னா, கவலைப்படுறோம். நமக்கு வேலை கிடைக்குமா? அந்த அக்கா மாதிரி நம்ம வாழுமா? அவங்க மாதிரி நமக்கு கல்யாணம் நடக்குமா? அந்த மாதிரி இந்த மண்டபத்தில் நடக்குமா? எவ்வளோ சவரன் போடுவாங்களா? பேண்டேஜ் நம்ம இப்படி கூட்டின்னு போவாங்களா? நம்ம குழந்தை இப்படி வருமா? நம்ம பிள்ளைங்க இப்படி படிக்குமா? எனக்கு வேலை கிடைக்குமா? இல்லை டக்குன்னு வேலை போயிடுமா? வயசாகிடுச்சுன்னா என்ன ஆகுது? நரைச்சிட்டு பேருக்கு என்ன ஆகிடுவோம்? செத்துட்டு பேருக்கு என்ன ஆகிடுவோம்? புதைச்சிட்டு பேருக்கு புழுவெல்லாம் நம்ம சாப்பிடுவோமே, என்ன பண்ணுவோம்? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே யோசித்து மரத்துக்கீழே உட்காந்து கற்பனையின் கார சாப்பாடு சாப்பிட்ணும் உட்காந்துக்கிறோம் நிறைய பேர். அதனால தான் கோவமாக்குது. எல்லாரையும் பார்த்தா கோவம், பிள்ளைகளை பார்த்தா கோவம், அப்பா பார்த்த கோவம், அம்மா பார்த்த கோவம், படிப்பு பார்த்த கோபம், எல்லாத்தையும் பார்த்தா கோவம். இதனால தான். ஏன்னா கற்பனைன்னு உலகம். அப்படி இல்லையே, இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது? வயசாயிட்டா என்ன ஆகுது? நர்ச்சிட்டா என்ன ஆகுது? அழகு போயிடுச்சுன்னா என்ன ஆகுது? இப்படி அடி ஆகிட்டா என்ன ஆகுது? கணவன் கைவிட்டா என்ன ஆகிடும்? மனைவி இப்படி பண்ணிட்டா என்ன ஆகிடும்? பிள்ளைகள் திருந்தலைன்னா என்ன ஆகும்? இப்படியே யோசித்து எல்லாமே அப்படியே ஆயிட்டது. அவன் திருந்தலை, பிள்ளைகள் அப்படி ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு இருக்கு. பார்த்தா வயசு கேட்டால் 40 தான், ஆனால் பார்த்தாலும் 60 போல தெரிகிறது. யாருனோ கவலை. அதனால தான் கடவுள் உங்களை பார்க்கறதே நமக்கு தெரியாம போகிறது. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உன்னை பார்க்கிறார். அதனால தான் அவருக்கு கடவுள்னு பேரு. ஆனா நமக்கு தான் அவர் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. அதனால தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, முதலாவது நாம என்ன பண்றோம்? எல்லாமே ரெடிமேட் ஆகணும். கல்யாணம் பண்ணி போனாக்கா வீட்டில் அப்படி பெரிய பேலஸ் ஆகணும்னு எதிர்பார்க்கணும். நம்ம அப்படி இருக்க ஆரம்பிக்கிறோம். போய் பாரு உங்க அம்மாவை, உங்க அப்பாவை. அவர் கல்யாணம் பண்ணி வீடு இப்படி இருந்துச்சு, அப்படி கட்டி ஒன்னா பொருளாக வாங்கி வச்சு பொறுமையாக இருந்து கட்டி காத்து புத்தி உள்ள குடும்பத்தை கட்டுறான்னு சொல்றது போல, புத்தி உள்ள புத்தியில் வீடு கட்டி அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த வீட்டில் பிறந்து வளர்ந்து பார்க்கும்போது எங்கள் வீடு போல நான் போகிற இடத்துல இல்லையே அப்படின்னு யோசிக்கிறோம். அம்மா அங்கே இருந்து என்ன பண்ண? அதை வளர்த்து கட்டி எடு உன்னால முடியும். நீ அதை பார்க்கறோட நீ என்ன பண்ண? கற்பனை உலகத்தில் உட்காந்துக்கின்னு மரத்துக்கிழ உட்காந்து காரம் சாப்பிடுங்க ஏன் சாப்பிடுங்கிற? வெறுப்பு. கண்ணனை பார்த்தா வெறுப்பு, மனைவி பார்த்தா வெறுப்பு, பிள்ளைகளை பார்த்தா வெறுப்பு. இப்படி நம்ம கவலையும் பட்டுனுக்கிற இருக்குது. கொஞ்சம் ஆயுசு 20 வயசு அறியாமன் வாழ்க்கை, 20 வருஷம் வரைக்கும் அறியாத வாழ்க்கை. ஒரு வயசு 20 வருஷம் உலகம் உனக்கு தெரியவே தெரியாது. 20க்கு பிறகு அடுத்த 40 வருஷம் வரைக்கும் குடும்ப பிரச்சனை, கணவன் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை. அடுத்து 20 வருஷம் வியாதி. இப்படி தான் வாழ்க்கை போய் விடுகிறது. அப்போ மிஞ்சினது என்ன? கண்ணீர், கவலை, வேதனை. அப்போ நம்ம இப்படி இருக்கணுமா? அதனால ஆண்டு சொல்ல, சிறு பிள்ளையானவன் குழந்தைக்கு கற்றுக் கொடுன்றார். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடு. உன் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்களாக. அப்படி சமாதானம் எப்படி இருக்குமா? பெரிதா இருக்கும்னு சொல்லியிருக்குது. அப்படின்னா அந்த சமாதானம் தெருவில் இருக்கிற எல்லாரிலும் பெரிதா இருக்குமா? உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரிலும் பெரிதா இருக்குமா? எப்போ? கடவுளை பற்றி நீ தெரிஞ்சுக்கும் போது, உன் பிள்ளைகளுக்கு கத்தரை பற்றி தெரிஞ்சுக்கும் போது, உனக்கு கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கும் போது, ஆண்டவராகிய உன்னை பார்க்கிறாருன்னு சொல்லி உனக்கு எப்போ அறிவு வருதோ அப்போ உனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் குறைவா மாறிடும். எந்த பிரச்சனை உனக்கு பெருசா தெரியாது. அப்போலோ 13 சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போலோ 13 தானே ராக்கெட்டு.
அதை விண்கலத்தை அனுப்பினாங்க நிலவுக்கு. அனுப்பும்போது அதில் ஒரு விஞ்ஞானி அல்லது ஒரு அஸ்ட்ரானட், அது வானளாவியே இருக்கிற விஞ்ஞானி என்ன பண்ணுறாரு, நிலவில் இறங்கி பூமியை காமிக்கிறார். பாருங்கள், இந்த பூமி நிலாவிலேருந்து பூமி இவ்வளோ பெருசு தான் தெரியுது அப்படின்ட்டு அந்த கேமரா முன்னாடி இந்த விரலை வைக்கிறார். இந்த விரலை வச்சுதான் பூமி மறைஞ்சிருதுங்க. இந்த விரலை வச்சு இவ்வளோ பெரிய பூமி என்ன பண்ணுறாரு, மறைச்சிடுறாரு. எவ்வளோ பெரிய பூமி! நம்ம இங்கே வச்சுக்கின்னு கேமரா வச்சுன்னு பூமி மறைக்கவே முடியாது. ஆனால் அங்கே போனால் பூமி மறைக்க முடியும். அப்படின்னால் என்ன, நம்ம எதை ஊதுறோமோ எதை பெருசாக்குறோமோ அதான் பெருசாக இருக்கிறது. உன் பிரச்சனையை பெருசாக்கினுக்காத, உன் போராட்டத்தை பெருசாக்கினுக்காத, உனக்குன்னு வச்சிருக்கிற இடைவேளையை பார். இடைவேளையை நீ பார்த்தியனால் இருக்கிற எந்த பிரச்சனை உனக்கு பெருசாவே இல்லை. அது பூமியே இருக்கட்டும், உனக்கு மலையை போல பிரச்சனை இருக்கட்டும், கவலையே கிடையாது. நிச்சயம் நீ வாழ்வதற்கு கர்த்தர் வழி வச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு புரிகிறது? நீ வாழ்வதற்கு கர்த்தர் வழி வச்சிருக்கிறாரு. நீ வாழ்வதற்கு கர்த்தர் வழி வச்சிருக்கிறார், 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 வச்சிருக்கிறார். உனக்கு வேண்டியது நல்ல நண்பர்கள், உனக்கு வேண்டியது நல்ல பழக்கம், உனக்கு வேண்டியது நல்ல எண்ணம், அவ்வளவுதான் இருந்து போகணும். இது மாத்திரம் இருந்தால் போதும். என்னை சார்ந்து நல்ல காரியங்கள் இருந்தாவே எல்லாமே சரியாயிடும். நான் போற நபர்கள், நான் பேசுற காரியங்கள், நான் நினைக்கிறது எல்லாமே என்ன சார்ந்து சரியா இருந்துச்சுன்னா கட்டாயம் உன்னை சார்ந்து எல்லாம் போகும். நிறைய பேர் தேவையில்லாதவங்களோடு நம்ம சேர்ந்து கலந்து உரையாடலாம் தான் கெட்ட தோஷம், அதனால் எதுவும் பழிக்கப்படாது. இந்த பக்கம் திரும்ப முடியாது, அந்த பக்கம் திரும்ப முடியாது. சொல்லுவாங்க சனி யோகம் பிடிச்சிருக்குது, அதான் சனிடாது, வாழ்க்கை முன்னே வரவே முடியாது, அந்த சனி பிறக்கிற சமயத்தில் பிறக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதில் நீங்கள் அப்பா அப்படி தான் போல தெரிஞ்சு என் வாழ்க்கை கூட நினைக்காத. உன் வாழ்க்கையை மாற்றுகிறவர் உன்னை பார்க்குறார், உன் வாழ்க்கையை பார்க்கிறவர் உன்னை பார்க்கிறாரு, உன் வாழ்க்கையை மாட்டுகிறவர் உன்னை பார்க்கிறார். யாபேசா இருக்கலாம், யாபேச கர்த்தர் மாட்டினார், ஆசீர்வதித்தார். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லி இருக்கிறது. ஏசியா 49:15-16, 49:15-16 வாசிக்கணும்னு விரும்புகிறேன். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. யோசிச்சு பாருங்க, எந்த தாய் தன் பிள்ளைகளை மறந்துருப்பாங்க? தெருவில் குட்டி போடுற நாயை பாருங்க, தெருவில் குட்டி போடுறது பாரு நாய், தெரு நாய், அது கூடவே இன்னொரு நாய் இருக்கும், அது கிட்ட வந்தா கூட அதில் கோலிக்கும். ஏன்னா அந்த குட்டியை தூக்கின்னு போயிடுவியா அப்படிங்கிறத தான் கூட இருக்கிற சக நாயை கூட என்ன பண்ணும், கிட்ட சேர்க்க விடாது. அப்படி பைபிள் சொல்லுகிறது. உன் தாயை உன்னை மறந்தாலும் அப்படின்னா ஆண்டவர் மேல கவனமா இருக்க மாட்டாரா? யோசனையா இருக்க மாட்டாரா? உன் எண்ணமா அவர் இருக்க மாட்டாரா? உன்னை பத்தி அவருக்கு தெரியாதா? உன்னை பத்தி அவருக்கு யோசனை வராதா? உன்னை நினைக்க மாட்டாரா? நீ அப்படியே நினைக்கிற, இப்படியே ஆண்டவர் என் மேல யோசனையா இருக்கிறார், என்னை நல்லா தான் படைச்சிருக்கிறார், கடவுள் என் பட்சமாக தான் இருக்கிறார், என் கூட தான் இருக்கிறார், நான் நல்லது தான் செய்ய போகிறேன், என் வாழ்க்கையில் நிச்சயமாக உயர்வு உண்டு, நிச்சயமாக நன்மைகள் உண்டு, எனக்கு வாசல் கிடைக்கும், வழியே கிடைக்கும், நிச்சயமாக. ஏன் அப்படி நினைக்கக்கூடாது? இப்போ நினைக்க ஆரம்பிங்க. கர்த்தர் கட்டாயம் உனக்கு வழியை கற்றுக் கொடுப்பார். உனக்கும் வெற்றிக்கும் உனக்கும் உயர்வுக்கும் பக்கம் ரொம்ப கிட்ட தான் இருக்கிறது. இப்படி சும்மா திரும்பினா போதும், உயர்வு கட்டாயம் வரும். அந்த நீ திரும்புவதற்கு வேண்டிய வழியை யோசனை கர்த்தர் இன்னைக்கு வெளிப்படுத்துகிறார். கவலைப்படாத, கவலைப்படாத பிள்ளையே, கவலைப்படாத மகனே, கவலைப்படாத மகளேன்னு சொல்லி கர்த்தர் உன்னிடத்துல இப்போது அவர் ரொம்ப அழகா வலியுறுத்தி உன்னோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிற வார்த்தையை உனக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற தேவ பிள்ளை, இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறது. கவலைப்படாத, நீ கவலைப்பட்டு கொண்டு சிக்காத, நீ கவலையிலிருந்து வெளியே வா. நிறைய பேர் சொல்லுவாங்க கவலைப்படாத மனுஷன் உலகத்துல யாரும் இல்லைங்க, யாரும் இல்லை, இவரு நானும் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி. கவலைப்படக்கூடாத உலகத்து மனிதன் யாரும் இல்லைதான். அது உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் அப்படி பண்ணிக்கிட்டது பாருங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, என்னங்க ரொம்ப கஷ்டமாக்குறீங்க, ரொம்ப கவலையாக்குறீங்க. ஆமாங்க, உங்கள் பேர் என்ன? உங்கள் பேரில் அந்த எச்சை எடுத்துருங்க, எச்சை எடுத்துற கவலைலாம் போயிடும். கவனிங்க, ஒரு நபர் ரொம்ப கவலையாக இருக்கிற இன்னொருத்தருக்கு தெரியப்படுத்துறாருன்னு சொல்லுவீங்க, 4-5 பேருக்கு தெரிய வருதுன்னா அவர் கடைசியாக முயற்சி எடுக்கும் போது கடைசி தருவாயில் தான் யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுவார்.
அப்போ முயற்சி எடுக்கிற தருவாயில் அவர் கவலையை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, போயிட்டு அவரை பாரு இவரை பாரு. இப்போ அவர்கிட்ட போனதும் அவர் என்ன பண்ணுவார், உன் வாழ்க்கையில் மேத்தின்னு வச்சுக்க, MATTHEW. அப்போ அந்த எச்சை எடுத்துற மேட்டி அப்படி இருக்கட்டும். அப்போ எச்சை எடுத்துட்டு இவர் பிரியாசத்தில் என்ன பண்ணுவார், எதர்ச்சியாக இவர் வெற்றி பெற்றுட்டாருன்னா, இவர் நினைக்கிற எச்சை எடுத்ததுனால தான் என்ன ஆயிடுச்சு, ஏற்கனவே பிரியாசப்பட்டுட்டு வர்றாரு. சந்தர்ப்ப சூழ்நிலையில் இவர் முயற்சியில் வெற்றி பெற்றார்னா, எச்சை எடுத்ததுனால தான் என்ன ஆச்சு, வெற்றி பெற்றேன்னு சொல்லி என்ன வராங்க, அவங்கள வியாபாரம் பண்ண வைக்கிறார். ஏன்னா கவலை இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை. அதனால உன் யோகம் இப்படி ஆயிட்டது, உன்னுடைய கண்ணி இப்படி இருக்கிறது, உன் காத்து இப்படி இருக்குது, உன் திசை இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி, உன் பேர் இப்படி இருக்கிறது, இப்படி ஏகப்பட்ட காரியத்தை சொல்லி உன்னை ஏமாத்தினே இருப்பான். ஒருத்தன் என்ன பண்ணான்னா, கவனிங்க, கோழி வியாபாரம், கோழி பண்ணையை வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சாமிஜி கிட்ட போனாராம். சாமிஜி 100 கோழி இருக்குது, இது விருத்தி அடைய வைக்கணும், நல்லா பிஸ்னஸ் பண்ணணும், எனக்கு ஆசை, அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னதும், டேய் மேலே என்ன ரூஃப் என்ன போட்டுக்கிற, ரூஃபா சாமிஜி, இது போட்டுக்கிறேன், ஷீட்டு இரும்பு சீட் போட்டுக்கிறேன், அதை எடுத்துட்டு நீ ஏசி சீட் போடு. இரும்பு சீட் எடுத்து ஏசி சீட் போட்டான். போட்டுதான் அடுத்த வாரம் வர்றான், சாமிஜி 50 கோழி அவுட் ஆயிடுச்சு சாமிஜி. டேய் என்னடா பண்ணுறது, சரி எந்த பக்கம் வாசலை வச்சுக்கிற, மேற்கு பக்கம். டேய் கிழக்கு பக்கம் வாசலை வைடா. அவன் கிழக்கு பக்கம் வச்சான். அவன் பண்ண வேண்டியதெல்லாம் வேற. கிழக்கு பக்கம் வாசலை வச்சான், 25 காலி. இன்னொரு 25க்கு ஓடி வர்றான், சாமிஜி 25 இருக்கிறது 25 தான், என்ன பண்ணட்டும். அப்படியா, சரி கோழிகள்லாம் எப்படி வச்சு பராமரிக்கிற, எந்த இடத்துல வச்சுருக்கிற, ஓ அந்த இடம் வேணாம், நீ வேற இடத்த மாற்று அப்படின்னதும் இன்னொரு ஓடு கடைசியில் ஓடி வர்றான், சாமிஜி எல்லாம் கோழி அவுட்டு, இப்போ நான் என்ன பண்ணிட்டோம். அப்போ சாமிஜி சொல்கிறாராம், எனக்கு இன்னும் நிறைய ஆலோசனை உண்டு, உங்ககிட்ட தான் கோழி இல்லையே. இது போல தான் நீ வியாபாரம் பண்ணப்படுகிற, உன் சூழ்நிலையில் நீ ஏமாத்தின்கிற, எங்கேயோ சிக்கினுக்கிற. வெளியே வா, வெளியே வா சகோதரா, வெளியே வா சகோதரி, உனக்கு வேண்டியது நன்மை. நீ நினைக்கிற நான் அப்படி பண்ணால் எனக்கு சகாயம் வந்துடுமா, எனக்கு அப்படி பண்ணால் அன்பு வந்துடுமா, அப்படி பண்ணால் இன்பம் வந்துடுமா, அப்படி பண்ணால் மகிழ்ச்சி வந்துடுமா, அப்படி பண்ணால் அமைதி வந்துடுமா, அப்படி பண்ணால் எனக்கு ஆறுதல் வந்துடுமா இப்படின்னு யோசிக்கிறோம். என்னுடைய கணவனை திட்டினா ஆறுதல் வந்துடுமா, கண்ணனை விட்டு ஊருக்கு போயிட்டு ஆறுதல் வந்துடுமா எனக்கு, இல்லை அது மனைவி அடித்து ஆறுதல் வந்துடுமா, மனைவி விட்டு விலகி போயிட்டு ஆறுதல் வந்துடுமா, இல்லை குழந்தை பெற்றுக்குன்னு ஆறுதல் வந்துடுமா, கல்யாணம் பண்ணிக்கணும் ஆறுதல் வந்துமா. எதுவும் கிடையாது. உன்னை பற்றி எப்போ உனக்கு தெரிகிறதோ அன்னைக்கு தான் உனக்கு ஆறுதல். உன்னை காண்கிறவர் நீ பார்த்தியானால். யோசித்து பாருங்க, ஆகார் என்ற பெண்ணு ஆதியாகமம் 16 வாசிக்கும் போது, ஆகார் என்ற பெண்ணுக்கு அந்த நாட்கள் ஆபிரகாம் ஈசாக்கு பிறந்ததும் அனுப்பி வைக்கிறாங்க, போயிடும் சொல்லி அனுப்பிடுறாங்க. ஒரு பையனை கூட்டிட்டு அந்த பிள்ளை வெளியே வந்துடுது. கவனிங்க, தனி மரமா வெளியே வர்றாங்க. அப்ப அந்த பெண்ணு கடவுளுக்கு ஒரு பேரை வைக்கிறாள். என்ன பேரு? நீர் என்னை காணும் தெய்வம். அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் அங்க பேரை வச்சிருப்பார். அந்த பெண்ணு ஞானசம் எடுத்த பெண் இல்லை, அந்த பெண்ணு யூத பெண் இல்லை, அந்த பெண்ணு கிறிஸ்து பெண் இல்லை, அந்த பெண்ணு பாஸ்டர் பெண் இல்லை, அந்த பெண்ணு மூப்பருடைய பெண் இல்லை, அந்த பெண்ணு சபையில் ஞானசம் எடுத்த பெண் இல்லை, வேதத்தை எடுத்த பெண் இல்லை. அந்த பெண்ணையே கத்தர் பார்த்திருப்பாரனால், எகிப்திய பெண்ணை கத்தர் பார்த்திருப்பாரனால், ஞானசம் எடுத்த உன்னை, ஆண்டவர் உபாசம் எடுக்கிற உண்மை, ஆலயத்துக்கு வர்ற உன்னை, ஆண்டவர் ஆராதிக்கிற உன்னை, ஆண்டவர் வழிபாட்டுக்கு வருகிற உன்னை, ஆண்டவருக்காக நீ தியாகம் பண்ற உன்னை, தசமா கொடுக்கிற காணிக்க கொடுக்கிற உன்னை, ஆண்டவர் மேல அன்பா இருக்கிற உன்னை ஆண்டவர் கட்டாயமா ஆசீர்வதிக்க முடியும். அவர் உன்னை பார்க்கிறார் என்பது ஊர்ஜிதமா நீ கவனித்து பாரு. ஆண்டவர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். என்ன வேண்டும்னா உன்னை பத்தி உனக்கு தெரியணும். நான் யார், நான் என்ன பண்ணணும், ஆண்டவர் என்ன காண்கிறார், என்னை ஆண்டவர் காண்கிறார் என்று சொல்லி எப்போ உங்களுக்கு அந்த மன நிறைவு வருகிறதோ அப்போது எல்லாத்துக்கும் வெளியே வந்துடுவீங்க. ரொம்ப கிளியர் ஆகிடும், மைண்டு ரொம்ப தெளிவாயிடுவீங்க, மனசு சமாதானம் ஆயிடும், குழப்பமே வாழ்க்கையில் இல்லவே இல்லை என்கிறதை எட்ட நமக்கு கடவுள் கிருபை கொடுத்துருவார். ரெண்டாவது, ஃபோக்கஸ் ஆன் வாட் இஸ் அன்சீன் rather than what is seen. காணப்படாதவைகளை நாம நம்ப வேண்டுமா? காண்கிறத நம்பர். காண்கிறது என்ன? பக்கத்து வீட்டுக்காரர்,
அவங்கள மாதிரி கார் வாங்கணும், அவங்கள மாதிரி வண்டி வாங்கணும், அவங்க மாதிரி கார் வாங்கணும், அவங்கள பண்ணால் அவங்க மாதிரி வந்து ஓட்ட காரை வாங்கி வச்சுன்னு வேண்டியது தான். அந்த மாதிரி எனக்கு வேணும், அந்த மாதிரி வீடு, அந்த மாதிரி உனக்கு வாழ்க்கையில் வீடு வேணும். உனக்கு அவங்க கட்டின மாதிரி வீடு நீ கட்டினா, அவங்க இருக்கிற மாதிரி நீ பண்ணினா கட்டாயம் உனக்கு அது பலிக்கவே பலிக்காது. யாருடைய வாழ்க்கையில் நீ தலையிடவே கூடாது. தலையிட்டு நான் கவனிங்க, அன்னைக்கு தான் நம்ம வாழ்க்கையில் வந்துடுது பீடை. உனக்குன்னு கத்தர் நியமிச்சு இருக்கிற ஓட்டத்தில் ஓடிட்டே இரு. ஓடிட்டு இருந்தீன்னா உனக்கு கத்தர் இந்த அனுக்கிரகத்தை கத்தர் பாராட்டுவார். கவனிங்க, அப்போ அன்சீன் காணக்கூடியது. 2 கொரிந்தியர்ல 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆனபடினால் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. ஆண்டு சொல்ல சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்கன்றது போல நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இந்த வெளி தோற்ற மனுஷன் அழிந்து போயிடுவான், ஒரு நாளைக்கு அழிந்து போயிடுவான். பாருங்க, சில பேர் சாவு உடம்பு கொண்டு போவாங்க. உடம்பு கொண்டு போகும்போது கணவன் மறிச்சிட்டா வச்சுங்க, அந்த அம்மாவை தெரு வரைக்கும் கொண்டு நிற்பாங்க. அந்த பக்கம் ஒரு 4 பேர் பிடிச்சி நிற்கும், அந்த அம்மா அப்படியே பரிதாபமாக நிற்கும். 6 கூட்டு போயிடுவாங்க. ஏன் வரக்கூடாது மனைவி? ஜானிக்கம்மா ஏன் காடு வர்ற மனைவி வரக்கூடாது? கல்லறைக்கு ஏன் மனைவி வரக்கூடாது? தெரியல, அம்மாவுக்கு பேபான்னு முழிக்குது, அவ்வளோ வயசு அவங்களுக்கு. ஏன் காடு வர்ற? அப்போ ஒரு காலத்தில் உடன்கட்டை என்றுதான் ஒரு பழக்கம் இருந்துச்சு. சாவு வரைக்கும் ஒன்றும் சொல்ல மாட்டான். அங்கே யாராவது ஆவல் கொண்டால வந்திருப்பான் கிழவன், அவளை தூக்கி போடுறானா ஒன்றும் சொல்ல முடியாது. அவன் சொல்கிற வார்த்தையில் கட்டாயம் அந்த பண்ண எரியிற நெருப்பில் தூக்கி போட்டே ஆகணும். அந்த விபரீதம் ஆகிடக்கூடாது அப்படின்றதான நிலையில் இந்த அம்மாவை இங்கே பிடிச்சி நிற்பாங்க. அந்த ஒண்டி அம்மா விட்டுற மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 4 பேர் பிடிச்சி நிற்பாங்க. பார்த்தீங்களா, ஓடிட்டு போகிற யாருன்னா ஒன்று இட்டுன்னு போயிட்டு போகிறான். அந்த மாதிரி மூட நம்பிக்கையே விடவே விடாமல் அப்படியே பிடிச்சி நிற்கிறோம். ஆனால் சத்தியத்தை அறிந்த பிறகு கூட இன்னும் நாம் அந்த நிலைமைக்கு வரலை. அந்த பூ தூத்தின்னு போகிறாங்க பாருங்க, வண்டியிலேருந்து பூவை போடுற மாலையை. ஏன்னா சும்மா தான் அங்கே போட போகிறோம்ல, அதான் ஆடு மாடு தூக்கி சாப்பிட்டுன்னு விடுற மாட்டேன். ஏன் பூ தூத்தின்னு போகிறாங்க? அப்போல்லாம் மயானன்னுவாங்க. மயானம்னா ரொம்ப தூரத்தும் போய்ட்டு மயானம், காடு கல்ற அங்கே போடுவாங்க. போகிற ஆட்கள் தனித்தனியாக 2 பேர் 3 பேர் வருவாங்க. இப்போ தான் ஜனத்தொகை நிறைய இருக்குது. எந்த பக்கம் போனோம் எங்கே பக்கம் வரணுன்றதுக்கு வழி தெரிகிறதுக்கு தான் பூ போட்டுன்னு போவாங்க. இப்போ தான் உனக்கு தார் ரோடு போட்டுக்கிறானே, மாதம் தான் போட்டுக்கிறானே, எந்த மிருகம் இல்லையே. அந்த பூ அப்படி போடும்போது அந்த பூ வாசனையில் இருக்க சாவு வாசனை வராதான். அப்போ மிருகங்கள் வந்து என்ன பண்ணாதான், தாக்காது உன்னை. இப்போ எந்த மிருகம் இருக்குது? உன் பக்கத்தில் வர்றதே இன்னொரு மிருகம். இதுதான் பழக்கம். ஆனால் மூட நம்பிக்கையில் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். வசனத்தை நாம் பிடிக்காமல் இருக்கோம், அதனால தான் சிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் பாருங்க, உங்கள் சுவாபங்கள் மாறாமல் இன்னும் அப்படியே தான் இருக்கிறது, மாறாமல் அப்படி இருக்கிறது. அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்போம், ஆனால் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டோம். ஆண்டவராகிய தேவன் என்ன பண்றாரு? சிவந்த சமுத்திரத்தை காமிக்கிறார். சிவந்த சமுத்திரத்தை அவங்க பார்க்குறாங்க. ஆனால் சிவந்த சமுத்திரத்துக்குள்ள இருக்கிற வெட்டாந்தரை அவர்கள் பார்த்தார்களா? வெட்டாந்தரை ஆச்சா இல்லையா? ஆச்சுங்களா இல்லையா? சிவந்த சமுத்திரத்தை பார்த்தார்கள். வேதம் சொல்லுகிறது, காணக்கூடியவைகள் அல்ல, காணக்கூடாதவைகளை, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவங்கள் மிகவும் அதிகமான நிச்சயம் கனமகிமை உண்டாவதற்கு. ஏனெனில் காணப்படுகிறவைகளை அநித்தியமானவைகள், காணப்படுகிறதால அநித்தியமானவை, காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். நீ பார்க்காத வட்டாந்தரை நித்தியமானது. உனக்கு வட்டாந்தரையை கத்திர வச்சிருக்கிறார். ஆனால் நீ சிவந்த சம்மதத்தை பார்த்துனேங்கிற, ஐயோ என்னால் முடியுமா, என்னால் முடியுமா, என்னால் முடியுமான்னு சொல்லி விசுவாசத்தில் இறங்க மாட்டேங்கிற. எரிகோ மதில சுத்திட்டு வர்றாங்க. 7 நாள் அந்த மதில ரதம் ஓடுமா, அவ்வளோ பெரிய மதில். அந்த மதில சுத்தின்னு வந்தா கீழே விழுந்துடும் நினைக்கிறாங்க. கவனிங்க, அது போட்டு பார்ல குத்தணும், இல்லாது என்ன வழியில் உடஞ்சி போயிட்டு கதவை அடைச்சு உடச்சு உள்ள போகணும், இல்லாது பாம் வைக்கணும், அதான் நடக்கணும். ஆனால் இவங்க சுத்தின்னு வர்றாங்க. கவனிங்க, பார்க்கிறது எரிகோ மதில், ஆனால் அது கீழே விழுந்தது அவர்களுக்கு தெரியாது. யார் சொன்னது சுத்தினுவான்னு சொல்லி? அந்த எரிகோ மதில கீழே விழ வைக்கக்கூடிய ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு,
இன்னைக்கு உன்னோடு கூட கத்த சொல்ல, உன் விசுவாசம் தான் உன்னை நிறுத்தும். கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாத விசுவாசிக்கிறவனே பாக்கியவான் சொல்லி இருக்கிறது. தரிசித்து அல்ல, விசுவாசித்து நடன்னு சொல்லி இருக்கிறது. உனக்கு வெட்டாந்தரைய கத்தரை வச்சு இருக்கிறாரு. உனக்கு முன்பதாக நிற்கிற எரிகோ முன்பதாக கீழே விழுந்துரும். நான் சொல்லல, உன்னை உண்டாக்கின கடவுள் உனக்கு வழியை ஏற்படுத்தி இருக்கிறார். உன் வாசலுக்கு உனக்கு விரோதமாக சிவந்த சமுத்திரம் வரலாம், எரிகோ மதில்கள் வரலாம். நான் சொல்றதெல்லாம் உனக்கு ஒருவேளை உன் மூளைக்கு பத்தாத இருக்கலாம், நீ படிச்சதுக்கு பத்தாத இருக்கலாம். அதுக்கெல்லாம் உட்பட்டவர் கடவுள் கிடையாது, அதுக்கு அப்பாற்பட்டவர் தான். உனக்கு அறிவு கெட்டாததும் மண்டைக்கு புரியாததும் உனக்கு பெரிய விளக்காததுமான காரியத்தை விளக்கக்கூடியவர் தான் ஆண்டவர். அவர் தான் உனக்கு வழி ஏற்படுத்தி இருக்கிறார். காரணம் அவர் தான் உன்னை உண்டு பண்ணி இருக்கிறார். அவர் உனக்கு வழியை வைத்திருக்கிறாரு. அதனால் காணப்படாதவைகள் ஆண்டவர் உனக்கு வழியை ஏற்படுத்தி, ஆண்டவர் உன்னை ஆசீர்வாதமா இருப்பதுக்கு கர்த்தர் உன்னை விசுவாசத்துக்குள்ள வர செய்கிறார். மோசே எடுத்துக்கொள்ளுங்க. மோசே பிறக்கும் போது ராஜா ஒரு கட்டளையிட்டான். என்னன்னா கவனிங்க, குழந்தைங்களாம் ஆண் பிள்ளைங்களாம் வெட்டி போடணும், இல்லை கிணத்துல தூக்கி போடணும். அப்படி தாய் என்ன பண்ணிட்டாங்க, கிணத்துல பேஸ்கெட் வச்சு அனுப்பிட்டாங்க. யோசித்து பாருங்க, கிணத்தில் அந்த குழந்தை போகிறது, குழந்தை சாகிறதுக்கு நிறைய வழி உண்டு. ஆனால் கர்த்தர் என்ன பண்றாரு, ராஜகுமாரி அங்க அனுப்பி வைக்கிறார். தாய்க்கு என்னன்னா, அவ்வளவுதான், குழந்தை போயிடுச்சு, குழந்தை போயிடுச்சு, அவ்வளவுதான். இனி குழந்தை கிடைக்குமோ, முதல்ல சாப்பிட்டுருமோ, இல்லை அது குழந்தை போயிட்டு எங்கேயாவது பசியில செத்துருமோ அப்படின்ற நிலைமை இருந்தது. ஆனா அந்த குழந்தைக்கு கர்த்தர் வழி ஏற்படுத்தினார். மோசே, எதுக்கு மோசே கர்த்தர் ஏற்படுத்தினார்? அவன் லேவிய புத்திரன். எதுக்கு உன் மேல கர்த்தர் கண்ணை வைப்பார்? நீ மோசையை விட கர்த்தர் அதிகமா நேசிக்கிற ஒரு லேவியுடைய பாக்கியத்தை கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறார். உன் மேல கர்த்தர் கண் வைத்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆகாரு லேவிய கோத்திரம் கிடையாது, ஒரு எதிரி நாட்டுடைய பெண்ணு. அந்த பெண்ணு ஆபிரகாமுடைய குடும்பத்தில் இருந்தனால கர்த்தர் அந்த பெண் மேல கண்ணை வைக்கிறார். உன் மேலும் கர்த்தர் கண்ணை வைப்பார். நீ பார்க்கிறத பார்த்து மலைத்து போய்விடாத. ஆண்டு சமயத்தில் தைரியமா இரு, மன தைரியமா இரு. ஆண்டவர் உனக்கு முன்பதாக வச்சிருக்கிற காரியத்தில் உனக்கு நிச்சயமாய் வெற்றி உண்டு, நிச்சயமா விடுதலை உண்டு, நிச்சயமா ஆறுதல் உண்டு, நிச்சயமா அரவணைப்பு உண்டு, நிச்சயமா உனக்கு ஜெயம் உண்டு, நிச்சயமா ஆசீர்வாதம் உண்டு, நிச்சயமா உன் தலை உயரும், நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவ, நிச்சயமா உன் கையின் கிரிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், நிச்சயமா விதைகிறது உனக்கு 100 மடங்கு பலன் கொடுக்கும், நிச்சயமா நீ எல்லையை தாண்டி வருவ, நிச்சயமா உனக்கு வெற்றி கிடைக்கும், நிச்சயமா பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க, நிச்சயமா உனக்கு வாழ்க்கை கிடைக்கும், நிச்சயமா கணவன் மாறுவார், நிச்சயமா மனைவி மாறுவார்கள், நிச்சயமா பிள்ளைகள் மாறுவாங்க, நிச்சயமா குடும்பத்தில் அமைதி வரும், நிச்சயமா உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரும், நிச்சயமா உனக்கு ஜெயம் வரும். ஏன் இதை நினைக்க கூடாது? நீ ஏன் பிரச்சனையோ பார்த்து நிற்கிற? ஏன் பிரச்சனையை பார்த்து நிற்கிற? பாருங்க, கோலார் டிஸ்ட்ரிக்ட் வச்சுங்க. கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல முழுமையாக இந்த கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க பார்க்குற இடம் எவ்வளோன்னா, முல்பாகல், சீனிவாஸ்புரம், அதுக்கு பிறகு மாலூர், பங்கார்பட்டு, கேஜிஎஃப், கோலார் எல்லாம் சேர்த்து 6 தாலுக்கு. இந்த 6 தாலுக்கில் பனி மூடிச்சுன்னா எப்படி இருக்கும்? போன 2 நாளைக்கு முன்னாடி நான் வண்டி எடுத்துன்னு போனேன். அதில் வைப்பர் இல்லை, அந்த 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 பிளேடு இல்லை. அதனால என்ன ஆயிடுச்சு கவனிங்க, ஐடிஐ போகிறதுக்குள்ளே ஃபுல்லாக மூடிச்சு. மறுபடியும் இறங்கி என்ன பண்ணேன், இறங்கி தொடச்சேன். மறுபடியும் அந்த மெயின் கேட்டு போகிறதுக்குள்ளே மறுபடியும் நிறைஞ்சி, மறுபடியும் இறங்கி போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்குள்ள மறுபடியும் அப்படி தொடச்சுன்னு போனாங்க. நாங்கள் இந்த பனி இவ்வளோ கவனிங்க, அவ்வளோ அடர்த்தியாக இருக்குது. அப்படின்னா என்ன, 1 மைலுக்கு மேலே, 1 மைலேருந்து கீழே வரைக்கும் அவ்வளோ அடர்த்தியான பனி இந்த கோலார் டிஸ்ட்ரிக்ட் முழுமையும் நிறைஞ்சிருக்கிறது. கவனிங்க, ஆனால் அந்த பனி இந்த முழுமை கோலார் டிஸ்ட்ரிக்ட் 6 தாலுக்குள்ள இருக்கிறதான டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறதான அந்த பனியெல்லாம் சேர்த்து ஒரு கிளாஸில் வச்சுக்கலாம். 1/2 டம்ளர் கூட வராதுங்க தண்ணி. எத்தனை பேருக்கு புரிகிறதே? 1/2 டம்ளர் கூட வராது, 1/2 டம்ளர் கூட வராது. அந்த ஒரு துளி தண்ணீரை ஆண்டவர் இத்தனை மடங்கு துளியாக்கி உன் கண் முன்னாடி ஒரு அடர்த்தியான ஒரு பனி மூட்டமா இருக்க கர்த்தர் பண்ண முடியும்னால், உன் வாழ்க்கையில் அந்த கொஞ்சம் விசுவாசம் வச்சுனுக்கிறியே, கொஞ்சம் பக்தி வச்சுனுக்கிறியே, நீ ஆண்டவரை விடாதபடிக்கு வைராக்கியமா இருக்கு. நீ பிரயாசப்படும் போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடும் போது, தைரியமா இருக்கும் போது, கவலைப்படுறத விட்டு விலகி இருக்கும் போது,
அந்த மலையில சிக்காத மரத்துல சிக்காம இருக்கும்போது, அந்த மரத்தின் கீழே உட்கார்ந்து கற்பனை பண்ணாது இருக்கும்போது உன்னை கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிப்பாரு. உன்னை கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிப்பாரு. இப்ப எனக்கு எத்தனை பேருக்கு இது புரிகிறது? எனக்கு தெரிகிறது. நிறைய பேர் இன்னைக்கு நீ அவதிப்பட்டு, ஒரு நாளைக்கு நீ உயர போற, ஒரு நாளைக்கு உயர போற, ஒரு நாள் உயர போற, உயர போற, உயர போற, உயர போற, உயர போற. ஹalleluya, praise the Lord. ஆண்டவர் கண்ணை திறந்துட்டாரு. உன் வாழ்க்கை நிலைமைகளை கர்த்தர் மாற்றிடுவார். நீ நினைப்ப விழுந்துட்டு அவ்வளவுதான் பிரதர், ஒரு முறை தோல்வி அடைஞ்சுனா வியாபாரத்தை தலை எடுத்துக்க முடியாது. அவன் யார் சொல்லுவான் தெரியுமா? மரத்துல சிக்கினுங்கிற மாதிரி அவன் தான் சொல்லுவான். மரத்துக்கு உட்காந்து கற்பனையின் சாப்பாடு சாப்பிடுங்கிற மாதிரி காரம் சாப்பாடு அவன் தான் சொல்லுவான். ஆனா விசுவாசிக்கிற உன்னால எல்லாம் செய்ய முடியும். நீ 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்ப, நீ விழுந்து நேர்னாலும் எழுந்து நிற்ப, எழுந்து நிற்ப, எழுந்து நிற்ப, எழுந்து நிற்ப. எத்தனை பேருக்கு புரிகிறது? புரிகிறதா? ஹalleluya. நிறைய உண்டு, சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னொரு காரியத்தை 3ஆவது சொல்லி நான் முடிக்கிறேன். என் தலைப்புடைய தலைப்பே அது. ஸ்டாப் வரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங். கவலைப்படுறதை நிறுத்து, வாழ ஆரம்பி. பாஸ்டர் 10 வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, 30 வருஷம் சொல்லலையா? நான் 30 வருஷம் பிரசங்கம் பண்ணிக்கிறோமே, எத்தனை முறை இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணியிருப்போம். புரியுதா? இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? ஆனாலும் ரோடு தாண்டினதும் வீட்டுக்கு போனதும் அதே குருடி கதவை தரடின்னு போயின்னு, அதே கவலை, அதே சண்டை, அதே போராட்டம், அதே குழப்பம், அதே வருத்தம், அதே கண்ணீர், அதே ஏமாற்றம், அதே வருத்தம், அதே பேச்சு வார்த்தை. இப்படியே நாம் இருக்கக்கூடாது. அப்போ வருத்தப்படுறதை நிறுத்து, வாழ ஆரம்பி. வாழ ஆரம்பி. கடவுள் உன்னோடு இருக்கிறார். நல்ல வாழ ஆரம்பி. கடவுள் சம்பந்தம் நல்ல வாழ், நல்ல திட்டங்கள் போடு. உனக்கு கர்த்தர் யோசிக்காத, நான் இவ்வளோ பாவம் செய்தேன் பாஸ்டர், என்னை கர்த்தர் மன்னிப்பார். நிச்சயமாக மன்னிப்பார். அதனால தான் அவர் பெரியவர். தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் உன் பிரச்சனையோட பெரியவர். சின்ன துளி இவ்வளோ, இந்த அரை கிளாஸ் தண்ணீரை இந்த முழு டிஸ்ட்ரிக்டே கர்த்தர் மூட முடியும்னா எவ்வளோ பெரியவர் ஆண்டவர். யோசித்து பாருங்க. உன்னை ஆண்டு எல்லாத்துலேருந்து, உன் குறை, உன் கண்ணீர், உன் பாவம், நீங்கள் கணவனுக்கு விரோதமாக, இல்லை மனைவி அடித்தது, மனைவிக்கு விரோதமாக பாவம் செய்து, மனைவிக்கு விரோதமாக துரோகம் செய்து, அப்பாவுக்கு விரோதமாக துரோகம், அம்மாவுக்கு விரோதமாக துரோகம், உன் வாழ்க்கைக்கு விரோதமாக துரோகம், எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடியவர் தான் அவர் பெரியவர். இன்னைக்கு அந்த நாள், ஹalleluya, 3ஆம் தேதி 3ஆம் மாதம் 2024. அது உன் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத, எடுத்து மாற்றப்பட முடியாத ஒரு பெரிய மைல்கல் உள்ள ஒரு நாள், மாற்றப்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு தெரிகிறது அநேக பேருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஆண்டவர் ஆவியானவர் உணர்த்திட்டு இருக்கிறார். அநேக பேருடைய உள்ளங்களில் கர்த்தர் அந்த விதையை போடுறார், தைரியத்தின் விதையை போடுறார், பக்தியின் விதையை போடுறார், கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையின் விதையை போடுறார். ஜெயிப்ப, நிச்சயம் ஜெயிப்ப, நிச்சயம் ஜெயிப்ப. அதனால உன் பிரச்சனை வெளியே புறப்பட்டு வா. வேதம் சொல்லுகிறது, அன்றியும் ஒரு தீர்மானத்தின்படி அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, ரோமர் 8:28 சொல்லுகிறது, அவரிடத்தில் அன்பு கூற உனக்கு எல்லாமே சரியாகவே நடக்கும், நல்லதாகவே நடக்கும். கவனிங்க, பிரான்சாய்ஸ் ஃபெனோலோன் சொல்லப்பட்ட ஒரு பெரிய ஞானி பிரெஞ்சு தேசத்தில் இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, டோன்ட் வரி அபவுட் ஃபியூச்சர், எதிர்காலத்துக்கு குறித்து கவலைப்படாத. யுவர் வரி குவென்ச்சஸ் தி ஒர்க் ஆஃப் காட் வித்தின் யூ. உங்க கவலை கடவுள் உங்களுக்குள்ள செய்கிறதை நிறுத்தி விடுகிறது. கடவுள் நம்ம வாழ்க்கையில் நிறைய திட்டங்கள் வச்சிருக்கிறார். அந்த வேலையை நம்ம கவலை நிறுத்தி விடுகிறதா. அதனால கடவுள் நமக்குள்ள அந்த வேலை செய்யறதுக்கு வேதம் சொல்லுது, கடவுளுக்குள்ள என்ன பண்ணு, மனமகிழ்ந்துரு. காலையிலேருந்து அவரை தேடு. காலையில் டீயை தேடுறது, சண்டை தேடுறது, அதை தேடுறது, இது தேடுறதுல கவலை, உலக கவலையே வந்துடும். கடவுளை தேடிப்பார். 24 மணி நேரம் 1 மணி நேரம் அவருக்கு கொடுத்துரு. 1 மணி நேரம் அவருக்கு தான் ஃபர்ஸ்ட். கடவுளை 2வது வைக்கக்கூடாது, கடவுள் 2வது 3வது வைக்கக்கூடாது. கடவுள் தான் ஃபர்ஸ்ட். சொல்லுங்க, கடவுள் தான் ஃபர்ஸ்ட். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எத்தனை பேர் கொடுப்பீங்க? நல்லா கை தூக்குறீங்க. கொடுத்தா நல்லது தான். ஃபர்ஸ்ட் கடவுள் வச்சுப்பாரு. அடுத்த வருஷம் இந்த நாள், அடுத்த வருஷம் 3ஆம் தேதி 2025க்குள்ள உன் வாழ்க்கையை நீ பார்ப்பாய். பல காரியங்களோட நீ ஊடுருவி கடந்து ஜெயித்திருப்பாய். எங்கெல்லாம் சிக்கியிருந்தி அங்கெல்லாம் விலகி வந்திருப்பாய். ஹalleluya. மரத்துக்களை உட்காந்து காரம் சாப்பாடு, கற்பனையின் சாப்பாடு சாப்பிடவே மாட்டாய். ஹalleluya.
எத்தனை பேருக்கு புரிகிறது? தேவன் நல்லவர், அவர் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. ஆண்டவர் இந்த கிருபையை நமக்கு வச்சிருக்கிறார். மனசை நம்ம தேத்திக்குவோம், மனசை நம்ம ரம்பியமாக்கிக்குவோம். உன் மனதை கூர்மையாக்கிக்க, கவலையப்படாத, நடக்கிறது நடக்கும். எதுக்கு நாம் இன்னும் சரி செய்யலை, 10 வருஷம் ஆச்சு பாஸ்டர், ஒரு 5 பைசா சேர்த்து வைக்கல என்றதுக்கு காரணம்னா, நீ மரத்துக்கிட்ட சிக்கினுக்கிற தப்பி, மரத்தில் சிக்கினுக்கிற, வெளியே வா. உனக்கு இருக்கிற இடைவெளியை பார். யார் கூட மோதாத, யாரையும் பழிக்காத, யாருக்கு விரோதமாக நிற்காத, யாருக்கு விரோதமாக பேசாத, முறுமுறுக்காத. ஏதோ நம்ம பெரிய ஞானின்னு சொல்லவே வேண்டாம். உன் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இரு. உனக்குன்னு கத்தர் கொடுத்துருக்க நல்ல வேலை செஞ்சுட்டே இரு. தொடர்ந்து செய், தொடர்ந்து செய், தொடர்ந்து செய். ஒரு நாளைக்கு உங்கள் பிள்ளைகள்லாம் எழும்பி பெரிய பெரிய ஞானிகளாக வருவாங்க. உங்கள் பிள்ளைகளை டிஸப்பாயிண்ட் பண்ணாதீங்க. நம்ம தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். உங்கள் பிள்ளைங்களை நம்ம பிள்ளைங்களை டிஸப்பாயிண்ட் பண்ணக்கூடாது, ஏமாற்றிடக்கூடாது. நம்ம பிள்ளைங்க இப்போ தான் படிக்குதுங்க, அதை ஏங்கிடக்கூடாது. ஐயோ, ஒருவேளை நமக்கு ஒரு நல்ல கல்யாணம் நடந்திருக்கும், நமக்கு சித்தப்பா பெரியப்பா எல்லாம் சேர்ந்து இருப்பாங்க. ஆனால் நாம தான் எந்த சித்தப்பா அண்ணன் மத்திக்கிட்ட யாருக்கிட்ட சேர்றது கிடையாது. எல்லாரையும் விளக்கிட்டுமே, நம்ம சுவாபம் அப்படி மாத்திடுச்சே. ஏன் நம்ம குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களோடு நம்ம சேர்ந்து இல்லைன்னா, நம்ம யாராரு கூட சேர்ந்துருக்கிறோம். அதனால நம்ம குடும்பத்தில் நமக்கு அந்நியனும் இல்லை, அப்பா அப்படி அன்பு இல்லை, அப்பா அப்படி அரவணைப்பு இல்லை, அண்ணன் தம்பி கூட சேர்றது கிடையாது. நம்ம குடும்பம் உடைஞ்சு போச்சுங்க. நம்ம அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப ஒற்றுமையா இருந்தாங்கல்ல. ஆனா இப்போ அண்ணன் தம்பி இருக்கிற யாரும் ஒற்றுமையா இல்லை, எல்லாம் தனித்தனியா இருக்கிறான். அடிச்சா நாதியில கேட்கறதுக்கு அப்படிப்பட்ட நிலைமை ஆயிட்டது. உன் பிள்ளைகள் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, இழந்து போனதை மறுபடியும் உனக்கு கொடுப்பதற்கு தான் இயேசு சாமி வந்திருக்கிறார். அவர் உனக்கு மறுபடியும் கொடுப்பார். உங்க அப்பா இருந்த காலத்தை விட ஆசீர்வாதமான வாழ்க்கை உனக்கு கொடுப்பதுக்கு தான் உன்னை கத்தர் புதிய மனுஷன் ஆக்கினா. தேவையில்லாத நபர்லாம் வாழ்க்கை விட்டு எடுத்துட்டாரு, தேவை உள்ள நபர்களை கத்தர் உனக்கு கொடுத்துட்டாரு. கணவன மனைவியாய் ஆலயத்துக்கு வந்திருப்பீங்களா, உங்களை விட பெரிய பாக்கியவான்கள் இந்த ஆலயத்தில் இப்போது யாரும் இருக்கிறது வாய்ப்பு கிடையாது என்பதை ஆவியில நான் சொல்லுகிறேன். தேவ பிள்ளைகள், பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை கத்தர் உனக்கு கட்டாயம் கொடுப்பார். எத்தனை பேருக்கு புரிகிறது? அதனால கவலையப்பட வேண்டாம், கவலைப்படாத. சின்ன காரியம் பெரிய காரியம் கவலையப்படாத, தைரியமா கடந்து போயிட்டு போ. ஆண்டவர் உன் கூடவே இருக்கிறார், உன் பக்கத்துல இருக்க, உன்னை பார்த்துட்டே இருக்கிறார். நிச்சயமா உன்னுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். அவருக்கு நீ நேசகுமாரத்தியா இருந்து உன்னை கத்தர் வழி நடத்துவார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சொல்லி இருக்கிறது, ஆண்டவராகிய தேவன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை என்றும் கை விடுவதும் இல்லை என்பதை வேதம் சொல்கிறது. பலன் கொண்டு திடமனதார் யோசுவாவே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். ஆண்டவர் இப்போ உன்னை பார்த்து சொல்றாரு, அவங்களோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன். ஜெயித்தார்களோ அவர்களோடு இருந்த போல உன்னோடு இருப்பேன். கவலைப்படாத. கத்தருக்குள்ள மகிழ்ச்சியார். கத்தருக்குள்ள எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்? காலை எழுந்தது அவர் தான் பார்க்கணும். எதுனா நடக்கட்டும் ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் சந்திக்க போகிறேன், கோவப்பட மாட்டேன், எரிச்சல் பட மாட்டேன், எல்லாத்தையும் மாற்றிக்க போகிறேன். என் மனைவி தானே, என் மனைவி பேச்சு கேட்க போகிறேன். எங்கள் அப்பா தானே, அப்பா பேச்சு கேட்க போகிறேன். அம்மா தானே, அம்மா பேச்சு கேட்க போகிறேன். யாராக இருக்கட்டும், அப்பாவும் அம்மாவும் நல்ல பேச்சாக இருக்குதா, அதுக்கு கட்டாயம் கீழ்ப்படிஞ்சு இருக்கும். அது கட்டாயம் வாழ்க்கை. ஆண்டவரை நீங்கள் தேடி அவர் கொடுக்குற முக்கியத்துவத்தின் அது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கும். தகப்பனே, இந்த பிள்ளைகள் இப்படி அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வாதிங்க. பிள்ளைகள் சோந்தராம மன தைரியமா இருக்க கிருபைகளை பாராட்டுங்க. ஆசீர்வாதம் இயேசு நாமத்தில். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மண்டே நமக்கு 6 மணிக்கு ஆண்கள் ஆராதனை, புதன்கிழமை நமக்கு பைபிள் ஸ்டடிஸ், வெள்ளிக்கிழமை நமக்கு விடுதலை ஆராதனை. இதில் கலந்துக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.